மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே. ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே. ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. மகபரிசுத்த ஸ்தலத்தினில் கேருபீன்கள் மத்தியில் கிருபாசன மீதினில் இறங்கி வந்தீரே. மகபரிசுத்த ஸ்தலத்தினில் கேருபீன்கள் மத்தியில் கிருபாசன மீதினில் இறங்கி வந்தீரே. வாருமையா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. வாருமையா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே. ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே. ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். இயேசு மகாராஜாவே, உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்த ஆவியான தேவனே, உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளுக்காக இந்த வேலைக்காக நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, கடந்த வருடங்கள் முழுவதும் எங்களை கண்ணின் மணி போல பாதுகாத்து வழிநடத்தி இந்த 2024 வருடத்திலோடு ஆண்டவரே அப்பா, இந்த நாளை காண கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்திருக்கிறீர். உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளுக்காக இந்த வேலைக்காக நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் படைத்த இந்த வெற்றி நாளுக்காக ஸ்தோத்திரம், கிருபையின் நாளுக்காக ஸ்தோத்திரம், மகிமையின் நாளுக்காக ஸ்தோத்திரம், அற்புதத்தின் நாளுக்காக ஸ்தோத்திரம், அதிசயத்தின் நாளுக்காக ஸ்தோத்திரம், ஆசீர்வாதமான இந்த நாளுக்காக நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். வருஷத்தின் ஆண்டவரே முதல் நாளுக்காக நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆலயத்தினுடைய பிரதிஷ்டை ஆராதனைக்காக நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் சொல்லியிருக்கிற தேவனாய் கர்த்தர் ஆண்டவரே, எங்கள் நடுவில் நீர் கடந்து வந்திருப்பதற்காக நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, ஆண்டவரே, நீர் எங்கள் நடுவில் கடந்து வந்திருப்பதற்காக ஸ்தோத்திரிக்கிறேன். நாமத்தினாலே எங்கே 2-3 பேர் கூடி இருக்கிறீர்கள் அவர்கள் நடுவே இருக்கிறேன் என்று சொன்ன தகப்பன் ஆண்டவரே, வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கும்படியாக, இந்த ஆராதனையை ஆசீர்வதிக்கும்படியாக ஆண்டவர், இந்த ஆலயத்தை ஆசீர்வதிக்கும்படியாக, இந்த பிள்ளைகளையும் குடும்பத்தையும் ஆண்டவரப்பா ஊழியங்களையும் ஆசீர்வதிக்கும்படியாக, வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கும்படியாக கர்த்தர் எங்கள் நடுவில் கடந்து வந்திருப்பதற்காக நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தருடைய கரம் ஒவ்வொருவரையும் தொடுவதாக. உமது அன்புள்ள கரத்தால் தொடுங்க, அரவணைக்கு கரத்தால் தொடுங்க, ஆசீர்வதிக்கும் கடியான கரத்தால் தொடுவீராக, ரட்சிக்கும்படியான கரத்தால் தொடும்படி நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, இந்த ஆராதனை உடைய கரத்தால் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த பிள்ளைகளுக்கு விரோதமாக, ஆண்டவரே இந்த ஆலயத்துக்கு விரோதமாக செயல்படுகிற எல்லா அந்தகாரத்தின் வல்லமைகளையும், அசுத்தானுடைய கிரிகள், பிசாசுடைய வல்லமைகள், பலவீனத்தின் ஆவுகள், சோர்வு நாவுகள், தடை நாவுகள், எல்லா அந்தகாரத்தின் வல்லமைகளை சாத்தானுடைய கிரிகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கட்டிந்தப்பறப்படி ஜெபிக்கிறோம். இந்த ஆலயத்துக்கு விரோதமாக ஆண்டவரை வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு விரோதமாக, ஆராதனைக்கு விரோதமாக செயல்படுகிற எல்லா கிரிகள் அழிந்து போகும்படி ஜெபிக்கிறோம். இயேசுவின் ரத்தத்தினாலே ஜெயம் எடுக்கிறோம், இயேசுவின் நாமத்தினாலே ஜெயம் எடுக்கிறோம். உங்களுடைய மகிமை கடந்து வரட்டும், உங்களுடைய பிரசன்னம் இறங்கட்டும், உங்களுடைய ஆள்க இந்த இடத்துல கடந்து வருவதாக. துவக்கம் முதல் முடிவு வரைக்கும் உங்களுடைய மகிமையின் பிரசன்னம் ஆண்டவரே வழிநடத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். முந்தைய ஆலயத்தின் மகிமையை பார்க்கிறோம் ஆண்டவரே, பிந்தின ஆலயத்தினுடைய மகிமை பெரிதாக இருக்கு நீங்க சொல்லியிருக்கிறீங்கப்பா. அதே போல இந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவரே, முந்தின ஆலயத்தினுடைய மகிமையை கண்ட இந்த ஜனங்கள் ஆண்டவரே வரப்போற நாட்களில் இந்த ஆலயத்தினுடைய மகிமை பெரிதாக இருப்பதை காணும்படியாக எல்லா ஜனங்களுக்கு முன்பாக ஆண்டவரே, மலை மேல் இருக்கிற பட்டணமாக ஆண்டவரே இந்த ஆலயத்தை நீர் ஆசீர்வதிக்கிற முடிய அன்புக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே அப்பா, உங்களுடைய கிருபைக்காய் நன்றியோடு துதிக்கிற ஸ்தோத்திரிக்கிறோம். உங்களுடைய மகிமை இந்த இடத்துல தங்கி இருப்பதாக, உங்களுடைய பிரசன்னம் தங்கி இருப்பதாக, உங்களுடைய வழிநடத்தல் கடந்து வரும்படி நாங்கள் செபிக்கிறோம். ஆராதனையுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொருவருடைய ஆத்மா சரீரத்தையும் ஆராதனையுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதா. முந்தின ஆலயத்தை பார்க்கலாம், இந்த மகிமை ஆலயம் ஆண்டவரே மகிமை பெரிதாக இருக்கும்படி நாங்கள் செபிக்கிறோம். உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். மீதான வேலை கர்த்தர் பொறுப்பெடுத்து வழிநடத்தி ஆசீர்வதிக்க முடியாது. இயேசுவின் நாமத்தில் நன்றியோடு ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா.
இப்பொழுதும் நம்ம மத்தியில் இருக்கிறதான அருமையான போதகர், ஜீவ வார்த்தை IPS சபை LGB நகரில் கிட்டத்தட்ட 20 வருடங்களுக்கு மேலாக, பாஸ் 25 30 வருடம், 23 வருடங்களாக பாஸ்டர் அந்த இடத்துல சபை நடத்துகிறாங்க. நாங்களும் அந்த ஒரு சபையில் ஒரு விசுவாசியாக இருந்ததற்கு நினைத்து நாங்கள் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்போ அவர்கள் அருமையான ஊழியர் நல்ல பாடல் பாடி நம்முடைய ஆராதனை பகுதியில் நடத்துவாங்க. அது உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு மிகுந்த ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். அருமையான போதகரை கரம் தட்டி நாம் எல்லாம் வரவேற்போம். நல்ல கரம் தட்டி வரவேற்போம். ஆமென். சந்தோஷமா இருக்க எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஒரு அலையிலே சொல்லுவோமா? சந்தோஷம் இல்லாதவர்கள் ஒரு அலையிலே சொல்லுவோம். நான் எதையே சந்தோஷம் இல்லை. உங்கள் சந்தோஷம் நிறைவாகும்படியாக கர்த்தர் உதவி செய்வாராக. அல்லேலூயா, ஆமென். கடந்த வருடம் முழுவதும் ஆண்டவர் நம்மை அற்புதமாய் ஆச்சரியமாய் பாதுகாத்தார், நடத்தினார். 116 சங்கீதம் 8வது வசனத்தில், என் கண்ணை கண்ணீருக்கும் என் காலை இடறலுக்கும் என் ஆத்துமாவை மரணத்துக்கு தப்புவித்தீர் என்று சொல்லி ஆண்டவர் எத்தனையோ மரண பள்ளத்தாக்கிலிருந்து நம்மை தப்புவித்து ஒரு புதிய வருடத்தை கொடுத்து, ஒரு புதிய இடத்தை கொடுத்து கர்த்தரை ஆராதிக்க தேவன் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியங்களை செய்கிறேன். அல்லேலூயா. புதிய இடம், புதிய ஆண்டு, இனி கர்த்தர் செய்ய போகிற காரியங்கள் புதிதாக இருக்க போகிறது. அல்லேலூயா. எனவே ஆண்டவரை மகிமைப்படுத்தி நம்ம ஒரு பாடலை பாடுவோம். வேதம் சொல்லுகிறபடி நீங்கள் எதை செய்தாலும் அதை தேவனுடைய நாமம் மகிமைக்கென்று செய்ய வேண்டும். அல்லேலூயா. ஆண்டோடைய மகிமைக்கென்று நம்ம எதையுமே செய்யலைன்னா அதில் ஆண்டவர் பிரியப்படவே மாட்டார். அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்தில் அங்கே ஏரோதன் என்ற ஒரு ராஜா, அவன் தேவனுக்கு மகிமையை செலுத்தாதபடியினாலே கர்த்தர் அவனை அடித்தார், அவன் புழு புழுத்து செத்தான். அல்லேலூயா. அதே போல் யோவான் 2ஆம் அதிகாரத்தில் அந்த கானா ஒரு கல்யாண வீட்டார் இயேசுவுக்கு மகிமையை செலுத்தி அந்த திருமணத்துக்கு அழைத்தார்கள். அங்கே மகிமை இறங்கினது, குறைகள் நிறைவாக மாறின. அல்லேலூயா. எனவே நம்ம எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அதில் ஆண்டவர் என்ன பண்ணணும்? மகிமைப்பட வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவர் மகிமைப்படாத எந்த ஒரு காரியத்திலும் அவருடைய மகிமையை நம்மளால் என்ன பண்ண முடியாது? பார்க்கவே முடியாது. எனவே ஒரு பாடலை பாடி நம்ம ஆராதிக்க போகிற தேவனுக்கே மகிமை, தெய்வத்துக்கே மகிமை, தேடி வந்து மீட்டவரே தினம் உமக்கு மகிமை என்று இந்த நல்ல இடத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார், நல்ல சபையை கொடுத்திருக்கிறார், நல்ல ஊழியரை கொடுத்திருக்கிறார். எனவே ஆண்டவரே இதை செய்தபடினாலே ஆண்டவருக்கு நம்ம மகிமையை செலுத்தி இந்த பாடலை பாடி நம்ம ஆராதிக்கிறோம். உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும், உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும், இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும், இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. எல்லாரும் பாடுவோம். ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. தேவனுக்கே மகிமை, எங்கள் தெய்வத்துக்கே மகிமை, தேவனுக்கே மகிமை, எங்கள் தெய்வத்துக்கே மகிமை. தேடி வந்து மீட்டவரே தினமுமக்கே மகிமை, என்னை தேடி வந்து மீட்டவரே தினமுமக்கே மகிமை. கரங்களை உயர்த்தி ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. செவிகளை நீ திறந்து விட்டி செய்வோமும் சித்தம். செவிகளை நீ திறந்து விட்டி செய்வோம் சித்தம். இந்த புவிதனிலே உம் விருப்பம் பூரணமாகட்டுமே.
இந்த புவிதனிலே உம் விருப்பம் பூரணமாகட்டுமே. கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க. தேடுகிற அனைவருமே தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து களி கூறட்டும். தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து களி கூறட்டும். இங்கு பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே. இங்கு பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே. ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க ஆமென். உம் நாமம் வாழ்க. குறை நீக்கும் வல்லவரே குறை நீக்கும் வல்லவரே கோடி ஸ்தோத்திரமே. குறை நீக்கும் வல்லவரே கோடி ஸ்தோத்திரமே. பாவக்கரை போக்கும் கர்த்தாவே கல்வாரி நாயகனே. எல்லாரும் சேர்ந்து பாடும். பாவக்கரை போக்கும் கர்த்தாவே கல்வாரி நாயகனே. ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க. அல்லேலூயா. யாத்திராகமம் 20:24 என் நாமத்தை எந்த இடத்துல பிரஸ்தாபம் பண்ணுகிறீர்களோ அந்த இடத்துல நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா. புதிய வருடத்தில் ஒரு புதிய இடத்தை தேவன் ஆராதிக்க நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. 16ஆம் சங்கீதம் 6வது வசனத்தில் இப்படியா சொல்லுகிற நேர்த்தியான இடத்துல எனக்கு பங்கு கிடைத்தது. அல்லேலூயா. சிறப்பான சுதந்திரத்தை கர்த்தர் எனக்கு கொடுத்தார். பாருங்க, நம்ம ரொம்ப தூரம் அலையாதபடி ஆண்டவர் மிக அருகிலேயே, அதாவது அந்த சபைக்கு போகிறதுக்கு முன்னாடியே கர்த்தர் இடத்தை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. யோனாவை விழுங்க பெரிய ஒரு மீனை எப்படி கர்த்தர் ஆயத்தப்படுத்தி யோனாவை காப்பாற்றினாரோ அதுபோல் இந்த ஊழியத்தை ஆசீர்வதிக்க கர்த்தர் ஒரு பெரிய மீனாகி இந்த இடத்தை கொடுத்து இந்த இடத்துல நம்மை கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. எனவே நம்ம ஆண்டவருக்கு மகிமை செலுத்த வேண்டும். எல்லாரும் எழுந்து நின்று கொஞ்ச நேரம் கண்களை மூடி நம்ம ஆராதித்து கர்த்தருடைய பிரசன்னத்திலே தொடர்ந்து மற்ற பகுதிக்கு கடந்து போகிறோம். எல்லாரும் ஜெபிக்க போகிறோம், நன்றி செலுத்த போகிறோம். ஆண்டவரே, ஒரு நேர்த்தியான இடத்தை எங்களுக்கு தந்ததற்காக ஸ்தோத்திரம். ஒரு நேர்த்தியான இடத்தில் எங்களை கொண்டு வந்து வைத்ததற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து இந்த சுதந்திரங்களை நாங்கள் சுதந்திரித்து கொள்ளும்படியாக கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த இந்த நல்ல வேலைக்காக ஸ்தோத்திரப்பா. இந்த வருடத்தின் முதல் நாளிலேயே எங்களுக்கு இந்த நல்ல புது இடத்தை கொடுத்து ஆராதிக்க கொண்டு வந்தீரே, ஸ்தோத்திரம். ஐ வில் பிளஸ் யூ ஃப்ரம் திஸ் டே என்று சொல்லி இந்த நாள் முதல் அந்த ஆசீர்வாதத்தை நமக்கு குடும்பங்களுக்கு கொடுக்க போகிறார். எனவே கண்களை மூடி என் நாமத்தை எந்த இடத்துல பிரஸ்தாபம் பண்ணினாலும் அங்கே நான் வருவேன், வாசம் பண்ணுவேன், இருப்பேன் என்று சொன்ன ஆண்டவர் இந்த புதிய ஆண்டிலே புதிய சபையிலே இந்த அருமையான நாளிலே நம்மை கொண்டு வந்திருக்கிறார். எல்லாரும் கண்களை மூடி கடந்த வருடம் முழுவதும் எங்களை ஏந்தினீரே, தாங்கினீரே, சுமந்தீரே, தப்புவித்தீரே. ஒரு புதிய ஆண்டுக்குள் பிரவேசிக்கிற அந்த கிருபை எங்களுக்கு கொடுத்து இந்த ஆண்டிலே நீர் எங்களுக்கு வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதங்கள் நன்மைகள் எல்லாம் நாங்கள் சுதந்திரிக்கும்படியாக எங்களை ஆயத்தப்படுத்தினீரப்பா. இந்த இடத்தை ஆராதிக்க ஆண்டவர் எங்களுக்காக நீ முன்குறித்தீரே, அதற்காக மக ஸ்தோத்திரம். மோரியா மலையிலே தேவன் முன்குறித்த இடத்திலே அங்கே ஆபிரகாம் கர்த்தரை தொழுது கொண்ட பொழுது அங்கே எல்லாம் கர்த்தர் பாதுகாத்து கொண்டார், எல்லாம் பார்த்து கொண்டார், எல்லா தேவைகள் சந்திக்கப்பட்டது. எனவே இது ஒரு மோரியா மலையாக தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். தேவன் முன்குறித்த இடத்துக்கு நம்மை கொண்டு வந்திருக்கிறார். எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். நானும் பிள்ளையாண்டானும் போய் கர்த்தரை தொழுது கொண்டு திரும்பி வருவோம் என்று சொல்லி
தேவன் முன்குறித்த இடத்துக்கு தொழுது கொள்ளும்படியாய் போய் அங்கே யெகோவா ஈரே எல்லாம் பார்த்து கொண்டார். இந்த அருமையான புதிய ஆண்டுக்குள் பிரவேசித்திருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, உடைய வாழ்க்கையில என்ன தேவையா இருந்தாலும், என்ன குறையா இருந்தாலும், என்ன எதிர்பார்ப்போடு இருந்தாலும், தேவன் முன்குறித்த இடத்துக்கு நீ வந்துவிட்டால் அங்கே தேவன் எல்லாமே பார்த்து கொள்வார். அங்கு தேவன் எல்லாமே பார்த்து கொள்வார். இந்த சபையை கர்த்தர் பாதுகாத்துக் கொள்வார். இந்த ஊழியத்தை கர்த்தர் பாதுகாத்துக் கொள்வார். இந்த குடும்பத்தினுடைய எல்லா காரியங்களை பாதுகாத்துக் கொள்வார். வந்திருக்கிற அத்தனை பேருடைய தேவைகளை தேவன் சந்தித்து விடுவார். அவர்தான் யெகோவா ஈரே. அப்படிப்பட்ட தேவனுக்கு நம்ம எல்லாரும் நன்றி செலுத்துவோம். யெகோவா ஈரே, நீர் முன்குறித்த இடத்துக்கு ஆபிரகாம் வந்தது போல நாங்களும் இந்த புதிய ஆண்டிலே முன்குறித்த இந்த இடத்துக்கு வந்து ஆபிரகாமை போல தொழுது கொள்ள வந்திருக்கிறோம், ஆராதிக்க வந்திருக்கிறோம். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. வாய்களை திறந்து நம்ம எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். வேதம் சொல்லுகிறது சங்கீதம் 81:10, உன் வாயை விரிவாக திற, நான் அதை நிரப்புவேன் என்று சொல்லியிருக்கிறார். வாய் விரிவாக திருப்பப்படாவிட்டால் தேவன் நம்மை நிரப்ப முடியாது, ஆசீர்வதிக்க முடியாது. எனவே உன் வாய்களை விரிவாய் திறந்து, ஆண்டவரே என்னை கடந்த வருடமெல்லாம் காத்தீரே, இந்த புதிய ஆண்டுக்குள் பிரவேசிக்க வைத்து புதிய இடத்துல நாங்கள் சபையாக சேர்ந்து ஆராதித்து உம்மை உயர்த்த தொழுது கொள்ள தேவன் எங்களுக்கு கொடுத்த இந்த நல்ல இடத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி அப்பா. வேதம் சொல்லுகிறது, நானும் சிறுமையும் எளிமையும் ஆனவன், கர்த்தரின் மேலே நினைவாயிருந்தார் என்று சொல்லி எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டு, எல்லாரும் தள்ளப்பட்டு, எல்லாராலும் மறக்கப்பட்டு, உடைக்கப்பட்ட பாத்திரம் போல காணப்பட்ட தாவீதை ஆண்டவர் தெரிந்து கொண்டார், ஆசீர்வதித்தார், உயர்த்தினார். அந்த தேவன் இன்றைக்கு நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். எனவே ஆண்டவரே, எல்லாராலும் நான் மறக்கப்பட்டு இருக்கலாம், ஒரு உடைக்கப்பட்ட பாத்திரம் போல நான் காணப்படலாம். ஆனால் நீர் என்னை நினைத்திருப்பதற்காக ஸ்தோத்திரம், நீர் என்னை ஆசீர்வதிப்பதற்காக ஸ்தோத்திரம். எனக்கு குறித்திருக்கிறதை என் ஆண்டவர் நிறைவேற்ற போகிற தேவனாய் இந்த ஆண்டிலே என்னை கொண்டு வந்திருக்கிறீர் ஆண்டவரே. எல்லாரும் ஆண்டவரே ரிபால சந்தன ரகரபரதுரகரபலவா எல்லாரும் வாய்களை திறந்து அந்நிய பாஷையில தேவன் நம்ம கொடுத்த நல்ல புதிய இடத்திற்காக, இதற்கு முன்பு யார் இருந்தார்கள், என்ன நிலைமையில காலி பண்ணி போனார்கள் என்று நமக்கு தெரியாது. ஆனால் இன்றைக்கு தேவனை ஆராதிக்கிற பிள்ளைகள் நாம் வந்திருக்கிறோம். இங்க இருக்கிற எல்லா மந்திர தந்திர சூனியங்கள், அசுத்தாவி, அந்தகார சக்திகள், இந்த இடத்தை ஆட்டி படைக்கிற எல்லா பாரம்பரிய ஆண்டவரை கிரியைகள் எல்லாம் நிர்மூலமாக்கப்படுவதற்காக நாங்கள் எல்லாரும் இந்த இடத்துல கால் வைத்து தேவனை ஆராதிக்க இன்றைக்கு துவங்கி இருக்கிறோம். இன்று முதல் அந்த மகிமை இந்த இடத்துல இருப்பதை ஜனங்கள் உணரப்போகிறார்கள். மெய்யாகவே கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார். இது பெத்தேல் என்று சொன்னது போல லூசா இருந்த இடத்தை யாக்கோபு போய் படுத்து சுதந்திரித்த பொழுது தேவன் அதை பெத்தேலாக மாற்றி கொடுத்தார். எனவே இதுவரைக்கும் இது ஒரு லூசா இருந்திருக்கலாம். இன்றைக்கு இருந்து நம்ம தொடங்க போகிற இந்த ஆராதனை ஒரு மகிமையுள்ள ஆராதனையாக, தேவன் வாசம் செய்கிற ஆராதனையாக, தேவன் மெய்யாகவே இந்த இடத்துல இருக்கிறார் என்று ஜனங்கள் சொல்லக்கூடிய அளவுக்கு நம்ம எல்லாரும் ஆண்டவரை உயர்த்துவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆராதனை, ஆராதனை, ஆவியில் ஆராதனை, 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 உண்மையில் ஆராதனை. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். ஆராதனை, ஆராதனை, ஆவியில் ஆராதனை, 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 உண்மையில் ஆராதனை. அதினதின் காலத்தில் அதினதின் காரியத்தை நேர்த்தியாய் செய்பவரே, நேர்த்தியாய் செய்பவரே. அதினதின் காலத்தில் அதினதின் காரியத்தை நேர்த்தியாய் செய்பவர், மிகவும் நேர்த்தியாக, மிகவும் நேர்த்தியாய் செய்பவரே.
கானாவூர் கல்யாணத்தில் வேளை வந்த போது, எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், கானாவூர் கல்யாணத்தில் வேளை வந்த போது, கச்சாடி தண்ணீரெல்லாம் சுவை தரும் ரசமாக்கினி. அவருடைய வேலை வந்த பொழுது கச்சாடி தண்ணீரெல்லாம் சுவை தரும் ரசமாக்கி. அவருடைய வேலை வந்துவிட்டால் கச்சாடி தண்ணீரை சுவை தருகிற ரசனை மாற்றி விடுவார். ஆராதனை ஆவியில் ஆராதனை, ஆராதனை ஆராதனை உண்மையில் ஆராதனை. இந்த அருமையான இடத்தில் ஆராதிக்கும்படியாய் தேவன் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். இன்று முதல் இந்த ஆராதனையிலிருந்து கர்த்தர் மகிமைப்பட போகிறார். மெய்யாகவே இங்கு இருக்கிறேன் என்று எல்லாரும் சொல்லக்கூடிய அளவுக்கு கர்த்தருடைய மகிமை இறங்கி வரும்படியாக ஆராதனை ஆராதனை உண்மையில் ஆராதனை. உன் நம்பிக்கை வீண் போகாது, நிச்சயமாய் முடிவு உண்டு. இந்த 2024 உடைய நம்பிக்கை ஒரு நாள் வீண் போகாது, நிச்சயமாய் முடிவு உண்டு. ஏற்ற காலம் வரும் பொழுது தேவன் நம்மை உயர்த்திடுவார். நம்மை உயர்த்தக்கூடிய ஏற்ற காலம் இதுதான், ஏற்ற ஆண்டு இதுதான். 2024 ஒரு ஏற்ற காலம். தேவன் கொண்டு வந்திருக்கிற இந்த இடம் நம்மை உயர்த்துகிற ஒரு இடமாய் மாறப்போகிறது. ஆராதனை ஆராதனை ஆவியில் ஆராதனை. எங்களோடு சேர்ந்து இணைந்து பாடுங்கள். ஆராதனை ஆராதனை உண்மையில். மறுபடி ஒரு விசையாய் நம்முடைய வலது கரத்தை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்த, கரங்களை அசைத்து கரங்களை உயர்த்தி எல்லாரும் ஆராதிக்க போகிறோம். கர்த்தருடைய மகிமை இந்த இடத்துல இறங்க போகிறது. கர்த்தருடைய வல்லமை இந்த இடத்துல இறங்க போகிறது. மெய்யாகவே தேவன் இந்த இடத்துல கிரியை செய்கிறார் என்பதை வருகிற நாட்களில் எல்லா ஜாதி ஜனங்கள் சொல்லும்படியாக கர்த்தருடைய பிரசன்னம் இறங்கி வரட்டும். ஆண்டவரே, அதினதின் காலத்தில் அதினதின் காரியத்தை நேர்த்தியாய் செய்பவரே, மிகவும் நேர்த்தியாய் செய்பவர். உங்களுடைய வாழ்க்கையில ஏற்ற காலத்தில் எல்லாவற்றையும் தேவன் நேர்த்தியாய் செய்வார். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. விதைக்கிற காலமானால் இந்த வருடம் அறுவடை செய்கிற காலமாய் மாறப்போகிறது. நேர்த்தியாய் செய்பவரே, தேவரீர் எழுந்தருள்வி, ஜம் ஜனத்துக்காய் இறங்கிடுவி. தேவரீர் எழுந்தருள்வி, தம் ஜனத்துக்காய் இறங்கிடுவி. குறித்த காலம் நெருங்கும் போது தீவிரமாய் கிரியை செய்வி. ஆண்டவர் தீவிரமாய் கிரியை செய்கிற ஆண்டு 2024. உங்கள் வாழ்க்கையில ஆண்டவர் தீவிரமாய் கிரியை செய்கிற ஆண்டு. உன் குடும்பங்களை ஆசீர்வதிக்கிற ஆண்டு, உன் பிள்ளைகளை உயர்த்துகிற ஆண்டு, சபைகளை ஆசீர்வதிக்கிற ஆண்டு, சபைகளை உயர்த்துகிற ஆண்டு. எனவே அந்த தேவனை நாம் எல்லாரும் ஆராதிக்க போகிறோம். கர்த்தருடைய வல்லமை இறங்கி வரட்டும். ஆண்டவரே, ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படி அவருடைய பலத்த கையுக்குள்ளே அடங்கி இருங்கள் என்று 23ஆம் ஆண்டு அடங்கி இருந்த ஆண்டு, 24ஆவது ஆண்டு நம்மை உயர்த்துகிற ஆண்டு. எனவே வாய்களை திறந்த ஆண்டவரே, உம்மை உயர்த்துகிறோம். எவ்வளவுக்கு எவ்வளவு தேவனை உயர்த்துகிறீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளவாய் தேவன் உங்களை உயர்த்துவார். அவ்வளவுக்கு அவ்வளவாய் தேவன் உங்களை மகிமைப்படுத்துவார். அவரை மகிமைப்படுத்த மகிமைப்படுத்த அந்த மகிமை உங்கள் மேலே, குடும்பங்கள் மேலே, சபைகள் மேலே கர்த்தர் கொடுப்பதை நீங்கள் பார்க்க போகிறீர்கள்.
அதினதின் காலத்தில் அதினதின் காரியத்தை நேர்த்தியாய் செய்பவரே, மிகவும் நேர்த்தியாய் செய்பவரே. ஆமென். ஆண்டவரே, கர்த்தர் நேர்த்தியாய் செய்கிற ஆண்டவர். நாமும் கூட தவறி விடுவோம். நம்முடைய காரியம் கூட ஒருவேளை அது மிஸ்டேக்காக மாறிவிடலாம். ஆனால் கர்த்தர் செய்ய நினைத்தது ஒன்றுமே தடைபடாது. தேவரீர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவீராக. அதற்கு தயை செய்யும் காலமும் அதற்கு குறித்த நேரமும் வந்தது. இந்த சபையை உயர்த்தும்படியான ஒரு நேரம் வந்திருக்கிறது. இந்த சபையாரை கர்த்தர் கனப்படுத்தும்படியாய் ஒரு நேரம் வந்திருக்கிறது. எனவேதான் இந்த மாற்றத்தை கொடுத்திருக்கிறார். இந்த மாற்றத்தில் மகிமையை காண்பீர்கள். இந்த மாற்றத்தில் தேவனுடைய வல்லமையை காண்பீர்கள். இந்த மாற்றம் உங்கள் குடும்பங்களை உயர்த்த போகிறது, உங்கள் பிள்ளைகளை உயர்த்த போகிறது, இந்த சபை ஊழியங்களை உயர்த்த போகிறது. கரங்களை தட்டி, ஆண்டவரே, துக்கம் சந்தோஷமாய் மாறுவது போல இந்த இடத்துல நாங்கள் வந்ததினாலே ஒரு மாற்றம், மகிமை எங்களுடைய சபைகளிலே, ஊழியங்களிலே, குடும்பங்களிலே இயேசுவின் நாமத்தில் உண்டாவதாக. ஆண்டவரே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதம் அப்படியாய் சொல்லுகிறது. ஆதியாக 22:3 தேவன் முன் குறித்த இடத்துக்கு ஆபிரகாம் சென்ற பொழுது அங்கே தேவன் எல்லாம் பார்த்து கொண்டார். எனவே தேவன் முன் குறித்த இடத்துக்கு நம்ம வந்திருக்கிறோம். ஆமே, இதை ஜெபத்தில் ஒரு பக்கம் நமக்கு தேவன் கொடுத்தாலும் ஜெபத்துக்கு முன்பாகவே ஆண்டவர் அதை முன்குறித்து விட்டார். எனவே இந்த இடத்துக்கு தேவன் நம்ம இந்த ஆண்டில் கொண்டு வந்திருக்கிறார். தொடர்ந்து இன்று முதல் நடக்க போகிற ஆராதனைகள், ஊழியங்கள், எல்லா ஜெபங்களை தேவன் நமக்கு ஆசீர்வதிக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, யோபுவின் முன்னிலைமையை பார்க்கிலும் பின்னிலைமையைத்தான் கர்த்தர் ஆசீர்வதித்தார். முந்தின திராட்சரசத்தை பார்க்கிலும் பிந்தின திராட்சரசத்தை தான் மிகவும் ருசியாக மாற்றி கொடுத்தார். ஆமேன். முந்தின நற்சீரை பார்க்கிலும் பிந்தின நற்சீர் மிகவும் மகிமையாக இருக்கும்படியாக கர்த்தர் கொடுத்தார். முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் பிந்தின ஆலயத்தினுடைய மகிமை பெரிதாக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார். எனவே நாம் ஜெபிக்க போகிற ஆண்டவரே, இதுவரைக்கும் நீர் எங்களுக்கு கொடுத்த ஆலயத்தின் மகிமையை பார்க்கலாம். இந்த நாளிலிருந்து கொடுக்கிற இந்த ஆலயத்தினுடைய மகிமையை நாங்கள் தொடர்ந்து ருசிக்க போகிறோம். தொடர்ந்து இங்கே வந்து உம்மை ஆராதிக்க போகிறோம். உம்முடைய பிரசன்னம் எங்கள் மத்தியில் தொடர்ந்து இருக்கட்டும். நல்ல இடத்தை கொடுத்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நேர்த்தியான இடத்தில் எனக்கு பங்கு கிடைத்தது. ஆம், சிறப்பான சுதந்திரத்தை தேவன் எனக்கு தந்தார். உம்முடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தமும் உம்முடைய வலது பாரசத்தில் நித்திய பேரின்பமும் இருக்கிறது என்பதை ஜனங்கள் வந்து இந்த இடத்தில் அந்த பரிபூரண ஆனந்தத்தை, அந்த நித்திய பேரின்பத்தை பெற்று அனுபவித்து தொடர்ந்து உமக்காக வாழட்டும். ராஜ ஆண்டவரே, துரைக்காக ஜெபிக்கிறோம், ஜோதிக்காக ஜெபிக்கிறோம், ஆண்டவரே சாமுக்காக ஜெபிக்கிறோம், டென்சிக்காக ஜெபிக்கிறோம். குடும்பமாய் உம்முடைய பிள்ளைகளை நீர் அழைத்து முன்குறித்து இதுவரைக்கும் இந்த ஊழியத்தில் பண்படுத்தி பயன்படுத்தி உபயோகப்படுத்தி வருகிறதற்காக ஸ்தோத்திரம். இந்த இடத்துல இன்னும் பிள்ளைகளை உயர்த்துங்க, கனப்படுத்துங்க, மேன்மைப்படுத்துங்க. நான் என் ஊழியக்காரனுடைய சந்ததியை வானத்தின் நட்சத்திரத்தை போல ஆசீர்வதிப்பேன், பூமியின் கடற்கரை மணலை போல நான் பெருக பண்ணுவேன் என்று சொன்னீரே. அவரை, குடும்பங்களை ஆசீர்வதியும், ஊழியங்களை ஆசீர்வதியும். இந்த ஊழியத்தில் பங்கு பெறுகிற அத்தனை குடும்பத்தாரையும் வாளாக்காமல் தலையாக்கும். இந்த சபை எப்படி மேலானதோ அதுபோல் அவர்களும் கீழாகாமல் மேலாக உதவி செய். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. தயவுசெய்து எல்லாரும் உட்காருங்க, எல்லாரும் உட்காருங்க. அன்போடு உங்களை உட்காரும்படி கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுதும் கொஞ்சம் இருக்கிற இடங்களில் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி உட்கார்ந்து கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஓகே, இப்பொழுதும் அருமையான சகோதரர் கணேஷ் மூர்த்தி அவங்க ஒரு பாடல் பாடுவாங்க. பாடல் பாடும் பொழுது இப்பொழுது அந்த ரிப்பன் கட் பண்ண போகிறோம். நீங்கள் எல்லாரும் தயவுசெய்து அதில் அப்படி உட்கார்ந்து கொள்ளுங்கள், இடங்கள் குறைவாக இருக்கிறபடினால. அதனால் இப்போ ஒரு பாடல் அவரோட இணைந்து நீங்கள் கரங்களை தட்டி பாடுங்க. பாடும் பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நல்ல சகோதரர் வந்து பாடும் பொழுது நாங்கள் அந்த ரிப்பன் கட் பண்ணிவிட்டு அப்படி வந்துடுதோம். தொடர்ந்து மற்ற காரியங்களுக்குள்ளே கர்த்தர் நேர்த்தியாக நடத்துவார். கரங்களை ஊற்றி அல்லேலூயா சொல்லுமா, அல்லேலூயா. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பது தான்
நம்முடைய பலன். சோர்ந்து போகவே கூடாது. இப்பொழுது ஒரு பாடலை பாடுறோம். எல்லாம் தெரிஞ்ச பாடல். ஆண்டவர் படைத்த வெற்றி நாள் இது. எல்லா கரங்களை தட்டி உற்சாகமே பாடணும். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது, இன்று அகமகிழ்வோம் அக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம் அக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம். அல்லேலூயா தோல்வி இல்லை, அல்லேலூயா வெற்றி உண்டு. அல்லேலூயா தோல்வி இல்லை, அல்லேலூயா வெற்றி உண்டு. ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது, இன்று அகமகிழ்வோம் அக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம் அக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம். எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? உலக மனிதர்கள் நமக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வேன். தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி. ஆமென். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது, இன்று அகமகிழ்வோம் அக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம் அக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம். எனது ஆற்றலும் எனது பாடலும் எனது மீட்புமானாம். எனது ஆற்றலும் எனது பாடலும் எனது மீட்புமானாம். நீதிமான்களின் கூடாரத்தில் வெற்றி குரல் ஒலிக்கட்டும். நீதிமான்களின் சபைகளிலே வெற்றி குரல் ஒலிக்கட்டும். தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி. எல்லோரும் சேர்ந்து பாடுங்க, உங்க சத்தம் உயரட்டும். தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது, இன்று அகமகிழ்வோம் அக்களிப்போம் அல்லேலூயா. இன்னும் சத்தமா. இன்று அகமகிழ்வோம் அக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம். தள்ளப்பட்ட கல் கட்டிடம் தாங்கிடும் மூளை கல்லாயிற்று. தள்ளப்பட்ட கல் கட்டிடம் தாங்கிடும் மூளை கல்லாயிற்று. கர்த்தர் செயல் இது அதிசயம் இது, கைதட்டி பாடுங்களே. கர்த்தர் செயல் இது அதிசயம் இது, கைதட்டி பாடுங்களே. தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வேன். தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி. ஓம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது, இன்று அகமகிழ்வோம் அக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம் அக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம். அல்லேலூயா தோல்வி இல்லை, அல்லேலூயா வெற்றி உண்டு. அல்லேலூயா தோல்வி இல்லை, அல்லேலூயா வெற்றி உண்டு. ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது,
இன்று அகமகிழ்வோம் அக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம் அக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம். நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இப்பொழுதும் நம்மளுடைய மெயின் இந்த ப்ரேயர் ஹால் அருமையான அங்கிள் பரமானந்தம் அவர்கள் வந்திருக்கிறாங்க. அவங்க ரிப்பன் வெட்டி இதை திறந்து வைக்க போகிறாங்க. நீங்கள் எல்லாம் அவங்க ரிப்பன் வெட்டும் பொழுது நல்ல கரங்களை தட்டி நீங்கள் உற்சாகமாக அங்கிள் நீங்கள் வெட்டுங்க. வாங்க. சரி சரி, ஓகே ஓகே, நல்ல கரங்களை தட்டி கொண்டே இருங்க. ஆமென் ஆமென் ஆமென். நல்ல கரங்களை தட்டுவோம், நல்ல அருமையாக கரங்களை தட்டுவோம். ரைட் சார், அப்படியே தொடர்ந்து பாடலை பாடிக்கொண்டு இருங்க. இப்பொழுது நாங்கள் அந்த சண்டே கிளாஸ் அந்த இதை அனிதாக்கா மேலே ஒரு ஹால் இருக்குது, அதை நம்ம திறக்கணும். நீங்கள் வாங்க. சரி ஓகே, நீங்கள் உட்காருங்க, நீங்கள் உட்காருங்க. சரி தம்பி, ஒயர் மைக்கு கொடுத்து பாட்டு பாடிக்கிட்டு இருக்கு சொல்லு. ஒயர் மைக்கு வச்சு ஒரு பாட்டு பாடு, அவரை கணேஷ்மூர்த்தி பாடுவோம். ஓகே சரி ஓகே, வாங்க. ஜீசஸ். அதே பாடலை தொடர்ந்து பாடுவோம். அதிசயமானவர் ஆறுதல் தருகிறார், அதிசயமானவர் ஆறுதல் தருகிறார். சர்வ வல்லவர் இயேசு, சர்வ வல்லவர் சமாதானம் தருகிறார், உனக்கு சமாதானம் தருகிறார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. எதிர்காலம் நமக்குண்டு, எதற்கும் பயமில்லை. எதிர்காலம் நமக்குண்டு, எதற்கும் பயமில்லை. அதிகாரம் கையிலே, அதிகாரம் கையிலே, ஆளுவோம் தேசத்தை, நாம் ஆளுவோம் தேசத்தை. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. நண்பனே கலங்காதே, நம்பிக்கை இழக்காதே. நண்பனே கலங்காதே, நம்பிக்கை இழக்காதே. கண்ணீரை துடைப்பவர், உன் கண்ணீரை துடைப்பவர்.
கதவண்டை நிற்கிறான், இதய கதவண்டை நிற்கிறான். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? நன்றி, நன்றி. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் இந்த ஓப்பனிங் ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் மந்தை ஆலயத்தின் சார்பாக நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய பெரிதான கிருபையிலே நம்ம இந்த ஆலயத்தை கர்த்தர் நல்ல ஒரு பக்கத்திலே கொடுத்திருக்கிறார். நான் கர்த்தருக்கு நன்றியுள்ளா இருக்கிறோம். இந்த நாளிலே நம்ம மத்தியிலே விடுதலையின் நற்செய்தியின் ஊழியத்தை செய்கிற சகோதரர் பால் ராமச்சந்திரன் நம்ம மத்தியில் இருக்கிறாங்க. ஒரு 10 நிமிடம் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வாங்க. நாம் கேட்டு நாம் கர்த்தரை மயம்படுத்துவோம். தலைவணங்கி செபிப்போம். ஆண்டவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஆண்டின் முதலாவது நாளில் இப்படி பிரதிஷ்டை ஆண்டவரே ஆராதனையில் நாங்கள் கலந்து கொள்ளும்படி அப்பா நீங்கள் எங்களுக்கு செய்திருக்கிற கிருபைக்காய் இரக்கத்துக்காய் நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, இந்த ஆலயத்தில் உம்முடைய மகிமை தங்கி இருக்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். வந்திருக்கிறோம் உம்முடைய பிள்ளைகளை நினைத்து ஆண்டவரே, நீங்கள் இது புதிய வருஷத்தில் புது ஆசீர்வாதத்தினால நீங்கள் ஆசீர்வதிக்கும்படி செபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் பிதாவே. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த புதிய ஆண்டில் துவக்கம் தான் இன்னைக்கு. ஆனால் இன்றைக்கி நம்ம இப்படி ஒரு பிரதிஷ்டை பண்டிகைக்கு வந்திருப்பது நமக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நீங்கள் தென் மாவட்டங்களில், தூத்துக்குடி, திருநெல்வேலி மாவட்டங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிரதிஷ்டை ஆராதனை சொன்னால் அவங்க எந்த மாநிலம், எந்த அநேகர் வெளிநாடுலேருந்து கூட வந்து அதில் கலந்து கொள்வாங்க. எங்கள் ஊரில் இருக்க உடன்குடி பக்கத்தில் ஒரு சின்ன கிராமம் இருக்குது. அங்கே கூடுவாங்க. ஐயா நீங்கள் பிரதிஷ்டை ஆராதனைக்கு எப்படியாவது வந்துடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது அங்கே போய் பேசுவதும் அந்த ஆராதனையில் கலந்து கொள்வதும் எனக்கு ரொம்ப அன்னைக்கு தான் அந்த கிறிஸ்மஸோடு எனக்கு ரொம்ப ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும். தேவன் அங்கே தான் மகிமைப்படுவார். அவர் நம்முடைய ஜனங்கள் ஆராதிக்கவும், நம்முடைய வீட்டில் இப்படி ஒரு ஆராதனை பண்டிகை கொண்டாடுறாங்கன்னு சொல்லி தான் ஜனங்கள் எல்லாம் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு எங்கேருந்து இல்லாமல் வந்து கலந்துக்கிடுறாங்க. இப்போ நான் ஒரு பத்திரிக்கை ஒன்றில் செய்தி ஒன்றை நான் வாசித்தேன். 12 ஆண்டு நம்ம ரெகுலராக சர்வீஸுக்கு போகிறத காட்டிலும் இப்படி ஒரு ஆராதனையில் கலந்து கொள்கிற இந்த ஆசீர்வாதம் எல்லாம் நமக்கு வருமா? அதுக்காக நீங்கள் கோயிலுக்கு போகாமல் இப்படி ஒரு பிரதிஷ்டை பண்டிகையில் கலந்துட்டால் போதுமானு சொல்லி நம்ம நினைக்கக்கூடாது. அவ்வளோ ஒரு தேவனுக்கு அவ்வளோ மனசுக்கு அவ்வளோ ஒரு ஆசீர்வாதமாக, அவ்வளோ ஒரு நிறைவாக இருக்குமா. அதனால் இங்கே இப்படிப்பட்ட என்கிட்ட பாஸ்டர் சொன்னாங்க. நான் உடனே கிளம்பி வந்துட்டு ஒருவேளை நான் எந்த குறிப்பு எதுவும் எடுத்துகிட்டு வரல. இப்போ தான் சொன்னாங்க ஒரு 10 நிமிஷம் பேசுங்க அப்படின்னு சொல்லி. எனக்கு இந்த ஆண்டு என்னோட ஆண்டவர் பேசின 2 வசனங்களை மாத்திரம் சொல்லி நான் அமர்ந்து கொள்ளுகிறேன். நம்ம யோபு 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். யோபு பக்தியுள்ளவனா, அவன் சன்மார்க்கன், அவன் கடவுளுக்கு பயந்த ஒரு மனுஷன். ஆனால் அவன் என்ன பண்ணுவார்? எப்போதும் ஸ்தோத்திரம் பண்ணுவார். யோபு 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அவர் எப்போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லி. ஆனால் அவர் நீதிமான், அவர் பக்தி உள்ளவர், அவர் சன்மார்க்கன், எப்போது ஸ்தோத்திரம் சொல்லுவாரா. அதனால தான் யோபு 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுகிறது, அந்த தேசத்தில் அவனுக்கு சம்பத்து பெருகிட்டான். எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும். நம்ம எப்படி ஆண்டவருக்கு பயந்து அவருக்கு நம்ம ஸ்தோத்திரம் சொல்கிறப்போ அந்த யோபு 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுகிறது, அத்தேசத்தில் யோபுக்கு சம்பத்து பெருகிட்டான். ஒருவேளை இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் வாழ்க்கையில் இந்த தேசத்தில், இந்த பட்டணத்தில் உங்களுக்கு சம்பத்து பெருகும். ஐயா நான் வெளியூரில் இருக்கேன் அப்படி சொன்னீங்கன்னா உங்கள் சொந்த ஊர்லேயும் உங்களுக்கு சம்பத்து பெருகும். அதுதானே அந்த வசனம் அப்படி தான் சொல்லுது. யோபுக்கு அத்தேசத்தில் அவனுக்கு சம்பத்து பெருகிட்டான். இவ்வளோ பிள்ளைகளை ஆண்டவர் பெருக்கமாய், எனக்கு பிள்ளைகள் இல்லை, நான் கஷ்டப்படுகிறேன் அப்படி சொல்லி நீங்கள் நினைக்கலாம். எதாக இருந்தாலும் ஆண்டவர் இந்த ஆண்டில் ஒரு பெருக்கத்தை ஆண்டவர் கட்டாயம் உங்களுக்கு தருவார். இந்த பிரதிஷ்டை ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலையும், ஒரு ஊழியம் செய்கிறவங்க, பாஸ்டர்ஸ் வந்திருக்கலாம், எல்லாருடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் ஒரு பெருக்கத்தை தருவார். இந்த மாம்ச சிந்தனையில் நம்ம நினைக்கிறோம் சில காரியங்களில் மாம்சமாக. ரோமர் 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம்,
மாம்ச சிந்தை மரணமா, ஆனால் ஆவிக்குரிய சிந்தை நம்ம ஜெபம் பண்ணி காரியங்களை செய்யறம்போது அது தேவனுக்கு உகந்ததாய் அது ஆசீர்வாதத்தை கொண்டு வருமா. ஆனால் யோசப்பா அப்படி தான் சொன்னாங்க, இவன் இதோட முடிஞ்சு போட்டோன்னு சொல்லி. நான் 2-3 நாட்களுக்கு முன்பாக ஒருவேளை இன்னைக்கு நேற்று என்னுடைய ஸ்டேட்டஸில் இந்த வசனத்தை வச்சுருந்தேன். அநேகர் வெளி தேசத்திலேருந்து ஆனால் எங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்துச்சு இந்த வசனம் அப்படி சொன்னாங்க. அது என்னன்னு சொன்னால், ஒருவேளை நான் குறிப்பு ஒன்று எடுத்துகிட்டு வரல, ஆதியாகமம் கடைசி அதிகாரத்தை நீங்கள் எடுத்துக்கிறீங்க. 23ஆம் வசனத்தில் போட்டிருக்கு, யோசேப்பு தன் 3 தலைமுறைக்கு தன் பிள்ளைகளை தன் மடியில் வைத்து அவன் வளர்த்தான். எவ்வளோ ஒரு ஆசீர்வாதம் பாருங்க, அந்த வசனத்தில் அப்படி தான் போட்டிருக்கு. ஆதியாகமம் அது கடைசி அதிகாரம் 50ஆவது அதிகாரம் 23ஆம் வசனத்தில் போட்டிருக்கு, 3 தலைமுறை காணும்படி யோசேப்பு அந்த இருந்தாராம் உயிரோட கூட. ஆனால் அவனுடைய சகோதரர்கள் என்ன சொன்னாங்க, இவன் இதோடு முடிஞ்சு போட்டோம், வாழ்க்கை இதோட முடியட்டும் சொல்லி குழியில் போட்டாங்க. ஆனால் மாம்ச சிந்தை அது. ஆனால் தேவனுடைய சித்தம் அப்படி இல்லை. அவன் 3 தலைமுறை பார்க்கும்படி ஆண்டவர் கிருபை செய்தார், உங்களுக்கு அப்படி செய்வார் அப்படி சொல்லி நான் அந்த வசனத்தை அதில் போட்டிருந்தேன். இந்த ஆண்டு முழுவதும் ஒரு தகப்பன் ஒரு பிள்ளையை தோளில் சுமந்து வருவது போல உங்களை சுமந்துட்டு வந்திருக்காரு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க அப்படி சொல்லி அந்த வசனத்தை நான் அப்படி போட்டிருந்தேன். அது அநேகருக்கு அது பிரயோஜனம் உள்ளதாக இருந்தது. நான் ஆண்டவர் சொல்கிறாரு, தேவனுடைய சித்தத்தின் முடிவு என்னன்னா, யுத்தத்தை கண்டால் ஜனங்கள் மனம் மடிவார்கள் என்று சொல்லி அவர்கள் யுத்தம் பண்ணாதபடிக்கு கடலை 2ஆக பிளந்து வெட்டாந்தரையில் நடந்து வருவது போல ஜனங்கள் ஆண்டவர் கூட்டிகிட்டு வந்தார். நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்ட ஒரு ஆண்டவர் இருப்பாங்க. அவங்க யுத்தத்தை கண்டா ஏன்னா அவர் ஒரு செகண்டில் பெரிய பெரிய ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர், ஒரு தேசத்தில் உள்ள எல்லாத்தையும் அழிச்சிடலாம். ஆனால் ஆண்டவர் அப்படி செய்யலை. அவங்க யுத்தத்தை கண்டா மனம் மடிவார்கள், இவங்க சண்டை போடக்கூடாதுன்னு சொல்லி கடலை 2ஆக பிறந்து அந்த கடலில் வெட்டாந்தரையில் நடந்து வருவது போல ஜனங்கள் நடந்து வந்தாங்களாம். ஒரு தீக்க கட்சிக்காரங்க ஒருத்தவங்க சொன்னாங்க, ஏன் செங்கடல் முட்டை அளவுக்கு தான் தண்ணி இருக்கும், அதனால அதில் ஜனங்கள் ஈஸியாக நடந்து வந்திருப்பாங்க, நீங்கள் என்ன இப்படி சொல்கிறீங்கன்னு சொல்லி என்கிட்டே ஒருவர் சொன்னாங்க. நான் அப்போ ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட புதுசு. அப்போது நான் வேதத்தில் போட்டிருக்கு, ஐயா அது முட்டை அளவுக்கு தண்ணி இல்லை, ஒருவேளை நீங்கள் சொல்கிற மாதிரி முட்டை அளவுக்கு தண்ணி இருந்திருக்கலாம். ஆனால் பார்வனுடைய ரதங்கள் சேனைகள் எல்லாம் அந்த முட்டளவு தண்ணிக்குள்ளே எல்லாம் முங்கி போச்சு. அவங்க ரதங்களே முங்கி எல்லாரும் மாண்டு போனார்களே, அவங்க வர முடியலையே, முட்டளவு தண்ணியில் எப்படி ரதங்கள்லாம் முங்கும், அது போட்டிருக்குன்னு சொன்னோடனே அவருக்கு என்கிட்ட திருப்பி பதில் சொல்லவே முடியல. அப்போ பாருங்க, ஆண்டவருடைய சித்தம் அப்படிதான் இருக்கும். என்ன ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். சகோதரி வந்துட்டாங்க, நம்ம தேவனுடைய வார்த்தையை நம்ம கேட்க போகிறோம். நம்ம மத்திய எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அங்கே நட்சத்திரத்தை கண்டபோது அந்த சாஸ்திரிகளுக்கு மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்றான். இப்போ அவங்க மாம்ச சிந்தை. நீங்கள் லூக்கா 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் வாசித்து தேவதூதர்கள் தோண்டி சொல்கிறாங்க, நீங்கள் கிறிஸ்துவ ரட்சகர் பிறந்திருக்கார், எல்லாத்துக்கும் மிகுந்த சந்தோஷம் என்று சொல்லி. ஆனால் இந்த மத்திய எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த சந்தோஷம் என்று சொல்லி அந்த சாஸ்திரிகள் சொல்கிறாங்க. ஒருவேளை 3 சாஸ்திரிகள் போனாங்க, ஒருவேளை வேத ஆராய்ச்சியாளர்கள் பெரிய பெரிய முன்னோடிகள் சொல்கிறாங்க, ஒருவேளை நம்ம திருவள்ளுவரும் கூட ஒருவர் அதில் போயிருக்கலாம், 3 நபரில் ஒருவர் அவர் கூட போயிருக்கலாம் அப்படி சொல்லி. அப்போ அவங்க என்ன செஞ்சாங்க, மாம்சத்தின் சிந்தையின்படி கொஞ்சம் முன்னாடி தள்ளி உட்காருங்க பாப்பா, கொஞ்சம் தள்ளி உட்காருங்க, ஒரு நிமிஷம், கொஞ்சம் அவ்வளோதான், நான் முடிக்க போகிறேன். சகோதரி நம்ம மத்தியில் தேவனுடைய வார்த்தையை கொண்டு வருவாங்க. அப்போ இந்த மாம்ச சிந்தையில் நான் எதுக்காக இதை சொல்கிறேன் அப்படி சொன்னால், அவங்க என்ன பண்ணிட்டாங்க, மத்திய எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் அவங்க ஏரோதுடைய அரண்மனையை போய் அவங்க தட்டிட்டாங்க. தட்டினோன்னா அங்கே ஏரோது ராஜாவுக்கு அவர் திகைச்சு போகிறாரு, மன்னர் பிறந்திருக்காரா, ராஜா பிறந்திருக்காரா. அப்போது வால் நட்சத்திரம் தோன்றும், அப்போ இப்போ ராஜாக்கள் தோன்றுவாங்க, ராஜாக்கள் இறப்பாங்கன்னு சொல்லி ஞானிகளை வச்சு கணிச்சிருவாங்க. அப்போ இவங்க அரண்மனையை போய் தட்டின உடனே இவங்க ராஜாவுக்கு ஒரே கலக்கம், அந்த நகரமே கலக்கம். தொடர்ந்து அந்த மத்திய எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பாருங்கன்னா அந்த நகரமே கலக்கத்துக்கு உள்ளாயிட்டு, உள்ள இயேசுநாதரே ராத்திரியாக கூட்டிகிட்டு போகிற அளவுக்கு ரொம்ப பிரச்சனை ஆயிடுச்சு. அப்போ இந்த சாஸ்திரிகள் மனதில் முடிவெடுத்து, மாம்சத்தில் முடிவெடுத்து அவங்க அரண்மனையை தட்டினதுனால 2 வயசுக்கு கம்மியாக இருக்கிற எல்லா குழந்தைகள் தலைகளை வெட்டும்படி அங்கே அவர் ராஜா கட்டளை இட்டுட்டாங்க. அப்போ நம்ம என்ன செய்யணும், மாம்ச சிந்தை மரணம். மாம்சத்தில் நீங்கள் ஒரு முடிவை நீங்கள் எடுக்கவே கூடாது. ஜெபம் பண்ணணும், ஸ்தோத்திரம் பண்ணணும். ஆண்டவரே இந்த காரியத்தை நான் எப்படி செய்வது, இதை செய்யலாமா, இதை வேண்டாமா,
அப்படின்னு சொல்லி நீங்கள் ஜெபம் பண்ணி தான் நீங்கள் ஒரு முடிவு எடுக்கணும். அப்போ அதுக்கு ஒரு சின்ன கதை ஒன்று இருக்குது, அது சொல்லி நான் முடிச்சிடுறேன். நான் இது பத்திரிக்கை ஒன்றில் செய்தி துணுக்கில் இதை நான் வாசித்தேன். அப்போ இந்த ஏரோது ராஜாக்களை நான் பிரதரோட சர்ச்சிலையும் பேசினேன். அப்பவும் சகோதரி தான் வந்தாங்க அங்கேயும் செய்தி கொடுக்கறதுக்கு. ஒரு அவங்களுக்கு அது பழசாக இருக்குது, அவங்களுக்கு எல்லாம் அது புதுசு. அப்போ ஏரோது ராஜா இந்த சாஸ்திரிகள் வரேன்னு சொன்னாங்களே, இவங்க ராஜா பிறந்திருப்பான்னு சொன்னால இவங்க திரும்பி வரல. அப்போ எது காரணம் தெரிலன்னு சொல்லி தன்னுடைய அமைச்சர்களை 2 பேரை அந்த தேசத்தில் அனுப்பி நீங்கள் போய் பார்த்துட்டு வாங்க, ஒருவேளை ராஜா எங்கேயாவது தோண்டி இருக்காரான்னு சொல்லி நீங்கள் பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லி அவங்க அனுப்பினோடனே அந்த மந்திரிகள் எல்லாம் ஒரு வீடு வீடாக போய் பார்த்தாங்களாம். அப்போ ஒரு வீட்டில் பேசிக்கிட்டு இருந்தாங்களாம், நமக்கு ராஜா தோன்றுவார், வால் நட்சத்திரம் தோண்டி இருக்கு, நமக்கு ராஜா தோண்டி நம்முடைய வறுமை நம்ம பிரச்சனை எல்லாம் மாறிடும் அப்படி சொல்லி பேசிக்கிட்டு இருந்தாங்களாம். இன்னொரு வீட்டில் போனாங்களாம், நமக்கு இரட்சகர் பிறக்க போகிறார், தேவன் பிறக்க போகிறார், அவர் நம்முடைய வியாதிகள் எல்லாம் சுகமாக்குவார், நம்ம பிரச்சனைகள் எல்லாம் எல்லாம் இது பண்ணிடுறோம் அப்படி சொல்லி அவங்க தேவனை மகிமைப்படுத்தி பேசிக்கிட்டு இருந்தாங்களாம். இப்படி நிறைய ஒரு வீட்லேயும் ஒரு மாதிரி பேசியிருக்காங்க. ஒன்று இந்த ராஜா கிட்ட போய் மந்திரிகளை சொன்னாங்க, ஐயோ ஒரு வீட்டில் போனோம் ராஜா பிறக்க போகிறான்னு சொல்கிறாங்க, இன்னொரு வீட்டில் போனோம் தேவகுமாரன் இரட்சகர் பிறக்க போகிறான்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்படி சொன்னோன்னு அப்படியான்னு சொல்லி கேட்டுட்டு அவங்க 2 பேரையும் நீங்கள் வர சொல்லுங்கள், 2 ஃபேமிலியும் அரண்மனைக்கு வர சொல்லுங்கன்னு சொல்லி அந்த ஏரோது வர சொன்னார். உடனே வர சொன்னோன்னா 2 பேரும் வந்துட்டாங்க. அதுக்குள்ளே ராஜா என்ன பண்ணாங்களாம், நம்ம தோட்டத்தில் இருக்க 2 பூசணிக்காயை நீங்கள் பறிச்சுட்டு வாங்க, ஆளுக்கு ஒரு பூசணிக்காயை கொடுக்க போகிறோன்னு சொன்னோடனே 2 பூசணிக்காயை பறிச்சுட்டு வந்தாங்களாம். ஒரு பூசணிக்காயில் ரவுண்டாக மேலே விட்டு அதுக்குள்ளே இருக்க அந்த விதை அதெல்லாம் சதையெல்லாம் எடுத்துட்டு அதில் வெள்ளி காசு தங்க காசு நிறைய அந்த பூசணிக்காய் நிறைய வச்சுட்டாங்களாம். ஒரு பூசணிக்காய் அப்படி இருக்குது. உடனே அந்த 2 பேரையும் வர சொல்லி இந்த தேவன் காப்பாற்றுவார், தேவன் இரட்சகர் பிறக்க போகிறான்னு சொன்னவங்ககிட்ட இந்த வெறும் பூசணிக்காயாக கொடுத்துட்டாங்க. ராஜா தோண்ட போகிறார், ராஜா வந்து நம்முடைய கஷ்டங்களெல்லாம் நீக்குவார், அப்படி நம்ம குறைகளெல்லாம் நீக்குவார்னு சொன்னவங்ககிட்ட இந்த தங்க காசு இருக்கிற பூசணிக்காயை கையில் கொடுத்துட்டாங்க. உடனே இவங்க 2 பேரை கூப்பிட்டு 2 பேரும் கையில் கொடுத்தாச்சு. 2 பேரும் வாங்கிட்டு போயிட்டாங்க. அந்த சோத்திரம் பண்ணிக்கிட்டே இருந்தவங்க எங்களுக்கு இரட்சகர் பிறக்க போகிறார் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னவங்க அம்மா பார்த்து சொன்னாங்களாம், அம்மா இது அரண்மனையில் உள்ள பூசணிக்காய், இதை சமையல் பண்ணிடுங்க, பூசணிக்காய் கேசரி பூசணிக்காய் சாம்பார் பூசணி கூட்டி இப்படி வச்சு இதை காலி பண்ணிடு நம்ம சாப்பிட்றலான்னு சொல்லி அவங்க அதே மாதிரி வச்ச உடனே நல்லா சந்தோஷமாக சாப்பிட்டுட்டு அவங்க நல்லா இருக்கு அப்படி சொல்லிட்டு இருந்தாங்களாம். இந்த தங்க காசு வச்சுருக்காங்களா பூசணிக்காய், அவங்க என்ன பண்ணாங்களாம், அந்த அம்மாவை பார்த்து அவர் சொன்னாரா, வீட்டுக்காரையே சொன்னாரா, நம்மளே வறுமையில வாடுறோம், இப்போ போய் இந்த பூசணிக்காயை வச்சு என்ன செய்ய போகிறோம். அந்த அம்மா சொல்லிச்சா, கொண்டு மார்க்கெட்டில் விற்றுட்டு ஏதாவது ஒரு ரூபா ஒரு வெள்ளி காசு 2 வெள்ளி காசு கொடுத்தா வாங்கிட்டு வந்து இது கடலை மிச்சர் பொரி எதாவது வாங்கிட்டு வா, அதை கடலை முறுக்கே திங்கலாம், இது பூசணிக்காய் வச்சு நம்ம என்ன போகிறோம் அப்படின்னு சொன்ன உடனே இவர் அது யோசனை நல்லா தான் இருக்குது அப்படி சொல்லி அந்த தங்க காயின் உள்ள அந்த பூசணிக்காயை கொண்டு மார்க்கெட்டில் நம்ம அரண்மனையில் ராஜா கொடுத்தாங்க, இன்னும் ஒரு வெள்ளி காசு கொடுங்க அப்படி சொன்னோன்னே மார்க்கெட்டுக்காரர் சரிப்பா அப்படி சொல்லி ஒரு வெள்ளி காசை கொடுத்து போக சொல்லிட்டான். இந்த வெறும் பூசணிக்காயை சாப்பிட்டவர் மார்க்கெட்டுக்கு ஜாமான் வாங்க வந்திருக்காரு. இவர் பார்த்துருக்காரு, என்று அரண்மனையில் உள்ள பூசணிக்காய்ச்சே நேற்று நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு, அது என்ன இங்கே இருக்கு, நம்ம கூட வந்தவர் கொடுத்து அவர் இங்கே கொண்டு விற்றுட்டு போயிட்டார் பிள்ளைக்கு. அப்போ அவர் கேட்டார், அந்த பூசணிக்காய் எவ்வளோ, நேற்று நம்ம சாப்பிட்டோம் நல்லா இருந்துச்சு, அப்போ இதை வாங்கிட்டு போயிடலான்ட்டு இந்த பூசணிக்காய் எவ்வளோன்னு கேட்டாரா. இப்போ தான் ஒரு வெள்ளி காசுக்கு வாங்கினேன், நீங்கள் வேணால் 2 கொடுங்க எடுத்துகிட்டு போங்க அப்படின்ட்டார். இவர் 2 வெள்ளி காசு கொடுத்து அந்த பூசணிக்காய் வீட்டுக்கு வாங்கிட்டு போயிட்டு அப்போ சொன்னாங்களாம், ஏம்மா இதையும் இன்னைக்கு அதே மாதிரி பூசணிக்காய் பொரியல் பூசணிக்காய் சாம்பார் வச்சுன்னு சொல்லி சொன்னோன்னே அவங்க பூசணிக்காய் வெட்டுறாங்களா, உள்ள எல்லாம் தங்க காயினாக இருந்துச்சு. அது ஆவியின் சிந்தனை. நமக்கு என்ன செய்யணும், நமக்கு இரட்சகர் பிறக்க போகிறார், அவர் நம்ம கஷ்டத்தெல்லாம் நீக்குவான்னு சொல்லி அவங்க சந்தோஷமாக இருந்தாங்க. யோபுவை தான் அவன் சந்தோஷமாக சோத்திரம் பண்ணிகிட்டே இருந்தான். அதனால தான் ஆண்டவர் அவனுடைய வீட்டில் அவனுடைய ரகசிய கிரியை ஆண்டவர் வச்சுட்டார். அவனுடைய பிள்ளைகள் அவனுடைய சம்பத்து அதே போல் அந்த தேசத்தில் யாருக்குமே இருந்ததே இல்லையா, அவ்வளோ ஒரு ஆசீர்வாதம். அப்போ நம்ம என்ன செய்யணும், இந்த ரோமர் 8:6 மாம்ச சிந்தனையில் எடுக்காமல் நம்ம ஜெபம் பண்ணணும். நம்ம ஆண்டவரை நம்ம ஏற்றுக்கொண்டோம், நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுகிறோம், நம்ம இப்படி ஆலயங்களுக்கு நம்ம வருகிறோம். இப்போ நம்ம என்ன செய்யணும், இப்படி மாம்ச சிந்தனையில் எந்த காரியமும் எடுக்காதபடிக்கு நீங்கள் ஜெபம் பண்ணி, ஆண்டவரே என் பிள்ளைய இங்கே கல்யாணம் கட்டி கொடுக்கலாமா, என் பிள்ளைக்கு குழந்தை இல்லையே, ஆண்டவர் ஆபிரகாமுக்கு ஆண்டவர் நீங்கள் குழந்தை கொடுத்தீங்களேன்னு எபிரேயர் 11:11 சொல்லுகிறது. அவங்க பிள்ளை பெறுவதற்கு எதுவான சூழ்நிலையே இல்லையா. ஆனால் வயசு 90 ஆயிடுச்சு, ஆனால் நடக்கும், மனுஷனால் நடக்கும்.
மரியாள் ஒரே ஒரு வார்த்தை சொன்னாங்க, அவங்கள்ட்ட சமாதான பிரபு பிறக்க போறாரு, வல்லமையுள்ள தேவன் பிறக்க போறாருன்னு சொன்ன உடனே லூக்கா 1:34 சொல்லுகிறது, இதெல்லாம் எப்படி நடக்கும்? நீங்கள் நினைக்கலாம், நீ இவ்வளோ நல்லா தான் இருக்குது செய்தியெல்லாம் கேட்கறதுக்கு, என் வாழ்க்கையில் இதெல்லாம் நடக்குமா? எனக்கு திருமணமாகி 15 வருஷம் ஆகிட்டு எனக்கு குழந்தை பாக்கியம் பெற முடியுமா? இல்லை என் மகளுக்கு 35 வயசு ஆகிட்டே இன்னும் திருமணம் ஆகலையே, நடக்கும். அதான் மரியாள் ஒரே வார்த்தை சொன்னாங்க, இதெல்லாம் எப்படி நடக்கும்? லூக்கா 1:34 நீங்கள் வாசித்து பாருங்க. தேவதூதன் சொல்லுகிறான், உன்னதமானவர் வாங்கிட்டு வந்து பிறப்பார், அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அப்போ இதெல்லாம் எப்படி நடக்கும்? ஒரே ஒரு வார்த்தை, நடக்கும். லூக்கா 1:37 சொல்லுகிறது, மனுஷனால் கூடாதவர்கள் தேவனால் கூடும், தேவனால் இதெல்லாம் கூடும். அப்படிப்பட்ட தெய்வத்தை நீங்கள் ஆராதிக்க வந்திருக்கீங்க. அப்படிப்பட்ட ஆண்டவர் நல்ல ஒரு இடத்த ஆண்டவர் கொடுத்துருக்காரு. நம்ம கண்ணன் சூப்பர் மார்க்கெட் அவங்களுடைய கூட பிறந்த தங்கச்சி அவங்க தான் இந்த இடத்தெல்லாம் கொடுத்து இப்படி பாஸ்டருக்கு இவ்வளோ தூரம் உதவி செய்கிறாங்க. கர்த்தர் அவங்களையும் அவங்க குடும்பத்தையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். தேவைகளோடு தான் நம்ம இருக்கோம். ஆனால் இதெல்லாம் எப்படி நடக்குங்கிற சிந்தனையும் நம்மளுக்குள்ள ஓடிக்கிட்டே தான் இருக்கும். ஒருவேளை எங்களுக்கும் நாங்களே எவ்வளோ பண்ணுறோம், அண்ணன் இருக்காங்க பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணுறாங்க, எல்லாத்துக்கும் ஒரு கேள்விகள் இருக்கும். அது எல்லாரும் ஒரு கேள்விகளோடு தான் நம்ம ஆலயத்துக்கு போகிறோம், தொழுது கொள்கிறோம், ஆண்டோட சோமான வார்த்தைகளை நம்ம கேட்குறோம். எல்லாம் நடக்கும், கண்டிப்பாக நடக்கும். இதை தேவதனால் சொன்னது, இதெல்லாம் எப்படி நடக்கும்? கண்டிப்பாக நடக்கும். மனுஷனால் கூடாதவர்கள் தேவனால் கண்டிப்பாக கூடும். இன்றைக்கு வாழ்க்கையில் இதுவரை ஒரு நன்மையும் வரல, ஒன்றுமே கூடல அப்படி சொல்லி நீங்கள் நினச்சிட்டு இருக்கலாம். இன்னைக்கு நம்ம கேட்க போகிற செய்தியிலையும் ஜெபத்திலையும் உங்கள் வாழ்க்கையில் எல்லா குறைவுகளும் ஆண்டவர் நிறைவாக்குவார். இந்த பிரதிஷ்ட ஆராதனையில் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை அவங்களுக்கு தருவார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். இப்பொழுதும் வேத பாடம் வாசிக்கப்படும். வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாடம் 1 ராஜாக்கள் அதனுடைய 8வது அதிகாரம் 26 முதல் 36 வரை உள்ள வசனங்கள். பழைய ஏற்பாடு பக்கம் எண் 436. என் தேவனாகிய கர்த்தாவே, உமது அடியேன் இன்று உமது சந்நிதியில் செய்கிற விண்ணப்பத்தையும் மன்றாட்டையும் கேட்டு உமது அடியேனுடைய விண்ணப்பத்தையும் வேண்டுதலையும் திருவுளத்தில் கொண்டருளும். உமது அடியேன் இவ்விடத்திலே செய்யும் விண்ணப்பத்தை கேட்கும்படி என்னுடைய நாமம் விளங்கும் என்று நீர் சொன்ன ஸ்தலமாகிய இந்த ஆலயத்தின் மேல் உம்முடைய கண்கள் இரவும் பகலும் திறந்திருப்பதாக. உமது அடியானும் இந்த ஸ்தலத்திலே விண்ணப்பம் செய்ய போகிற உமது ஜனமும் ஆகிய இஸ்ரவேலும் பண்ணும் ஜெபத்தை கேட்டருளும். பரலோமாகிய உம்முடைய வாசஸ்தலத்திலே அதை நீர் கேட்பீராக, கேட்டு மன்னிப்பீராக. ஒருவன் தன் அயலானுக்கு குற்றம் செய்யாதிருக்கையில் இவன் அவனை ஆணையிட்டு சொல்லும்போது அந்த ஆணை இந்த ஆலயத்திலே உம்முடைய பலிபீடத்திற்கு முன் வந்தால், அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற தேவரீர் கேட்டு துன்மார்க்கனுடைய நடக்கையை அவன் தலையின் மேல் சுமர பண்ணி அவனை குற்றவாளியாக தீர்க்கவும், நீதிமானுக்கு அவனுடைய நீதிக்கு தக்கதாய் செய்து அவன் நீதிமானாக்கவும் தக்கதாய் உமது அடியாரை நியாயம் தீர்ப்பீராக. உம்முடைய ஜனங்களாகிய இஸ்ரவேலர் உமக்கு விரோதமாய் பாவம் செய்த நிமித்தம் சத்துருவுக்கு முன்பாக முறிந்து போய் உம்மிடத்திற்காக திரும்பி உம்முடைய நாமத்தை அறிக்கை பண்ணி இந்த ஆலயத்துக்கு நேராக உம்மை நோக்கி விண்ணப்பத்தையும் வேண்டுதலையும் செய்தால், பரலோகத்தில் இருக்கிற தேவரீர் கேட்டு உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலின் பாவத்தை மன்னித்து அவர்கள் பிதாக்களுக்கு நீர் கொடுத்த தேசத்துக்கு அவர்களை திரும்பி வர பண்ணுவீராக. அவர்கள் உமக்கு விரோதமாய் பாவம் செய்ததினால் வானம் அடைப்பட்டு மழை பெய்யாதிருந்த போது அவர்கள் இந்த ஸ்தலத்திற்கு நேராக விண்ணப்பம் செய்து உம்முடைய நாமத்தை அறிக்கை பண்ணி தங்களை தேவரீர் கிளேசப்படுத்தி இருக்கையில் தங்கள் பாவங்களை விட்டு திரும்பினால், பரலோகத்தில் இருக்கிற தேவரீர் கேட்டு உமது அடியாரும் உமது ஜனமாகிய இஸ்ரவேலும் செய்த பாவத்தை மன்னித்து அவர்கள் நடக்க வேண்டிய நல்வழியை அவர்களுக்கு போதித்து தேவரீர் உமது ஜனத்திற்கு சுதந்திரமாக கொடுத்த உமது தேசத்தில் மழையை பெய்ய கட்டளையிடுவீராக. அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் கூட பக்கத்தில் இருக்கவங்கள்ட்ட ஹாப்பி நியூ இயர் சொல்லுங்கள் பார்ப்போம். அப்படியே புத்தாண்டு வாழ்த்துக்கள். அல்லேலூயா. ஓகே, ஆமாம் சார். உங்களை எல்லாம் பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷம். இயேசுவின் மந்தை ஆலயம் ஒரு புதிய ஆலயத்தினுடைய பிரதிஷ்டைக்காக ஒரு ஷார்ட் பீரியடில் ஒரு அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் பண்ணணும்.
அநேக இடத்துல நாங்கள் ஃபோனில் சொன்னோம். இதை கேட்டு நீங்கள் எல்லாரும் இந்த பிரதிஷ்டை ஆராதனைக்கு வந்திருக்கிறீங்க. உங்களுக்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலும் சிறப்பு செய்தி கொடுப்பதற்காக வந்திருக்கிற அருமையான அனிதாக்காவை நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வாழ்த்தி வரவேற்கிறோம். அதனால் கரங்களை தட்டுங்க. அடுத்தபடியாக நம்முடைய இந்த மெயின் இந்த ப்ரேயர் ஹாலை ஜபத்தோடு ரிப்பன் கட் பண்ணி தொடங்கி வைத்த அருமையான அங்கிள் பரமானந்தம் அவர்களுக்கு நாங்கள் ரொம்ப நன்றி, அக்காவுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஓகே. அடுத்தபடியாக அநேக ஊழியர் வந்திருக்கீங்க. நான் ஒவ்வொருத்தருக்கும் சொல்லணும், டைம் இல்லை, செய்தி கேட்கணும். அதனால் எல்லா ஊழியர்களுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். எல்லா ஊழியர்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அது மாத்திரமல்ல, இந்த இடத்தை கொடுத்ததான வெண்ணிலா ஜோதி அக்கா எங்கே இருக்காங்க? ஒரு நிமிடம் எழுந்து நிற்பாங்க. அவங்களுக்காக கரங்களை தட்டுங்க. கர்த்தர் நல்லவர். அடுத்தபடியாக நம்ம முந்தின ஆலயம் செயல்பட்ட கவிதா அக்கா வந்திருக்கிறாங்க. அவங்களுக்காக ஒரு விஷயம் அவங்க எழுந்து நிற்பாங்க. கொஞ்சம் கரங்களை தட்டுங்க. அல்லேலூயா. இந்த பகுதியில் கர்த்தர் நல்லவர். இந்த பகுதியில் நம்முடைய ஊழியங்கள் செய்வதற்கு எத்தனையோ நம்மளுக்கு நெருக்கடிகள் இருந்த சூழ்நிலையில் கூட இவங்க நம்மளுக்கு ரொம்ப ஒரு சப்போர்ட்டாக இருந்ததுனால இவ்வளோ நாள் 6 வருடம் இந்த இடத்துல ஊழியம் செய்வதற்கு கர்த்தர் கிருபை பாராட்டினார். இந்த இடத்துல நம்ம புதிதாக இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம். உங்களுக்கு கொஞ்சம் நெருக்கடி தான், கொஞ்சம் பொறுத்து கொள்ளுங்கள். கர்த்தருக்கு சித்தமான மேலே இருக்கிற ஹால் நம்மளுக்கு கொஞ்சம் விஸ்தாரம். அதை சீக்கிரத்தில் அதை ஒரு ப்ரேயர் ஹாலாக மாற்றுறதுக்கு யோசித்து கொண்டு ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். அதில் எல்லாருக்கும் இரவு உணவும் நம்ம ஆயத்தம் பண்ணியிருக்கிறோம். எல்லாம் நீங்கள் கண்டிப்பாக அக்கா செய்திக்கு பிறகு நம்ம நிறைவு செய்வோம். குறித்த நேரத்துக்குள்ளே நாங்கள் நிறைவு செய்யலாம். யாராவது தூர இடத்துலேருந்து வந்திருக்கிறவங்க நீங்கள் எஸ்ஆர்பி மில் பஸ் ஸ்டாண்டுக்கு போகணும், சின்ன உடம்பட்டி போகணும் அப்படின்னா நீங்கள் சாம்சனை தொடர்பு கொள்ளுங்கள். அவன் ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் நல்லவர். அதனால் அனிதாக்காவுக்காக நாங்கள் எங்களை ரொம்ப நேசிக்கிற ஒரு குடும்பத்தினர். எப்போவுமே நாங்கள் ஊழியத்தின் காரியத்தில் நல்ல ஒரு என்கரேஜ்மெண்ட் பண்ணுவாங்க. நான் அவர்களுக்காக மீண்டும் நான் நன்றி செலுத்துகிறேன். வந்திருக்கிற உங்களுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். இப்பொழுது நம்ம நேரடியாக செய்தியை கேட்க போகிறோம். நல்ல கரங்களை தட்டி, நல்ல அருமையாக கரங்களை தட்டி உற்சாகமாக நம்ம வரவேற்போம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த புதிய வருடத்தில் 2024ஆம் வருடம் முதல் நாளிலே ஒரு அழகான ஜெப வீடு தேவ ஆலயத்தை தேவன் இந்த ஊழிய ஸ்தாபனத்துக்கு எத்தனையோ தடைகள் மத்தியிலே, நிறைய ஜெபங்கள் மத்தியிலே அவருடைய சித்தத்தை அறிந்து இந்த இடத்தை தேவன் அங்கீகரித்ததுக்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த இடத்துல உங்களோடு சேர்ந்து இந்த ஜெப வீடை ஓப்பன் பண்ணுகிற இந்த நாளையில் உங்களோடு சேர்ந்து நான் கொண்டாடவும் தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளவும் கர்த்தர் பாராட்டின கிருபைக்காய் நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். அல்லேலூயா. ஒரு மன மகிழ்ச்சியின் நாளில் எப்பயுமே ஒரு ஜெப வீடோ ஒரு ஆலயமோ திறக்கப்பட்டு, அதுவும் வருஷத்தின் முதல் நாளில் ஜனங்களாய் கூடி ஒரே சன்னிதானத்தில் வந்து அவரை ஆராதிக்கிறது ஒரு பெரிய ஸ்லாக்கியம். அல்லேலூயா. சரி, நம்ம சீக்கிரமா தேவனுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போகலாம், நேரம் இல்லாதனால. எசேக்கியேல் 36ஆம் அதிகாரம், எசேக்கியேல் 36ஆம் அதிகாரம் 36, 37ஆம் வசனம். ஏதாவது ஒருத்தர் வாசிக்கலாம். கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு நான் இதை அனுக்கிரகம் செய்யும்படி அவர்கள் என்னிடத்தில் விண்ணப்பம் பண்ண வேண்டும். மந்தை பெருகிறது போல் அவர்கள் மனிதரை பெருக பண்ணுவேன். அல்லேலூயா. அதுக்கு முந்தின வசனம், கர்த்தராகிய நான் நிர்மூலமானவைகளை கட்டுகிறேன் என்றும் பாழானதை பயிர் நிலமாக்குகிறேன் என்றும் அப்பொழுது உங்களை சுற்றிலும் உள்ள மீதியான ஜாதிகள் அறிந்து கொள்வார்கள். ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் இனி 37வது வசனத்தை வாசிங்க. கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு நான் இதை அனுக்கிரகம் செய்யும்படி அவர்கள் என்னிடத்தில் விண்ணப்பம் பண்ண வேண்டும். மந்தையை பெருகிறது போல் அவர்களின் மனிதரை
பெருக பண்ணுவேன். தலைகளை தாழ்த்தி ஜெபிக்கலாம். அப்பா பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அன்பின் பிதாவே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த மனமகிழ்ச்சியின் மாலை வேலைக்காக, இந்த 2024 வருடத்தின் முதல் நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இந்த புதிய வருடத்துக்குள்ளே, இந்த புதிய நாளுக்குள்ளே எங்களை அப்பா ஒருங்கிணைத்து கர்த்தாவே, இந்த அழகான ஒரு ஜெப வீட்டை உருவாக்கி இந்த ஸ்தலத்துல அநேக ஜெபங்களை ஏறெடுக்கும்படியாக, அநேக ஆத்துமாக்களை கொள்ளையாடின பொருளாய் உமக்கு சொந்தமாக்கி கொள்ளும்படியாக இந்த இடத்தை நீ தெரிந்து கொண்டதுக்காய் ஸ்தோத்திரம். இந்த இடத்துல நீர் பேசுவீராக. எல்லாருக்கும் பிரயோஜனமா உடைய வார்த்தைகள் கிரியை செய்யட்டும். என் வார்த்தைகளும் ஒவ்வொருத்தருடைய இருதயத்தின் தியானமும் உடைய சமூகத்தில் பிரீதியா இருக்கட்டும் ஆண்டவரே. எனவே செய்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். மான்களானது நீரோடைய வாஞ்சித்து கதறுவதை போல எங்கள் எல்லாருடைய ஆத்துமா உமையே நோக்கி கதறட்டும் கர்த்தாவே. நீங்க பேசுங்க, நாங்க கேட்கிறோம். எங்க சிந்தனைகள் யோசனைகள் எல்லாம் முழுமையாக பரத்துக்கு நேராக நாங்க திருப்புகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. இந்த எசேக்கியேல் எழுதின புத்தகத்தை தான் நம்ம இன்னைக்கு தியானிக்க போகிறோம். ஒரு கடினமான பைபிள் பேசேஜ் தான். ஆனாலும் உங்களுக்கு எல்லாம் எளிதா புரியுற அளவுக்கு நான் சொல்றதுக்கு பரிசுத்த ஆவியானவர் எனக்கு கிருபை செய்வாராக. இந்த 36ஆம் அதிகாரத்தில் அந்த 36ஆம் வசனம் அழகான ஒரு வசனம். கர்த்தராகிய நான் நிர்மூலமானவைகளை கட்டுகிறேன் என்றும் பாலானதை பயிர் நிலமாக்குகிறேன் என்றும் அப்பொழுது உங்களை சுற்றிலும் உள்ள மீதியான ஜாதிகள் அறிந்து கொள்வார்கள். கர்த்தராகிய நான் இதை சொன்னேன், இதை செய்வேன். எந்த சூழ்நிலைகள் இது எழுதப்பட்டிருக்குன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் பாபிலோன் தேசத்துல சிறையிருப்பா இருக்கும் பொழுது, அவங்களுடைய தவறுகள் நிமித்தம், அவங்களுடைய பாவத்தை நிமித்தம், அவங்களோட ஆண்டவர் 70 வருஷம் அவங்களை சிறையிருப்பாய் பாபிலோன் தேசத்துல இருக்கும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, ஒரு ஷார்ட் பீரியட், ஒரு கொஞ்ச நாள் நான் உங்களை செதுக்குவேன். கொஞ்ச நாள் நீங்க செய்த தவறு பாவத்துக்கு இந்த 70 வருஷம் நான் என்ன பண்ணுவேன், உங்களை சிட்சிப்பேன். ஆனா மீண்டுமாக நான் உங்களை கட்டுவேன். மீண்டுமாக இடிக்கப்பட்ட அந்த எருசலேம் தேவாலயம், இடிக்கப்பட்ட அந்த எருசலேம் பட்டணம் மீண்டுமாக கட்டப்படும். அப்பொழுது நான் என்ன பண்ணுவேன், நிர்மூலமானவைகளை எல்லாம் என்ன பண்ணுவேன், மீண்டுமாக கட்டுவேன். பால் ஆனது எல்லாம் நான் என்ன பண்ணுவேன், பயிர் நிலமா. ஏன்னா அங்க இஸ்ரவேல் ஜனங்களையும் அந்த எருசலேம் தேசத்தையும் என்ன பண்ணுவாங்க, நெபுகாத்நேசர் ராஜா வந்து எல்லாத்தையும் அழிச்சு போட்டுருவாங்க. எல்லாம் ஒண்ணுமே அந்த தேசத்துல யாருமே குடியிருக்க முடியாதபடி, தேவாலயத்துல யாருமே வந்து தேவனை துதிக்க முடியாதபடி எல்லாம் அழித்து போட்ட பின்பு ஆண்டவர் சொல்றார், 70 வருஷம் கழிச்சு நான் இதை செய்வேன். அதுக்கப்புறம் அந்த வருஷம் அந்த அதிகாரத்துடைய கடைசி, அந்த எசேக்கியேல் கடைசி அதிகாரத்துல கடைசி வசனத்தை யாராவது ஒருத்தர் வாசிங்க. அதுதான் அப்போ மீண்டுமாக அந்த 41ஆம் அதிகாரம், அந்த எல்லா அதிகாரங்களையும் வாசிச்சு பார்த்தீங்கன்னா அந்த தேவாலயம் மீண்டுமாக கட்டப்படும். அதனுடைய அளவு, நீளம் எல்லாம் ஆண்டவர் என்ன பண்ணுவார், தீர்க்க தரிசனமா எசேக்கியேலுங்கிற தீர்க்க தரிசிக்கு தரிசனமாய் கொடுப்பார். இப்படி எல்லாம் அழகா திருப்பி இந்த தேவாலயம் கட்டப்படும். மீண்டுமாக நீங்க சீரமைக்கப்படுவீர்கள், மீண்டுமாக நீங்க கட்டப்படுவீர்கள். அப்பொழுது அந்த இடத்துக்கு யெகோவா ஷம்மா என்று சொல்லப்படும். யெகோவா ஷம்மானா என்ன அர்த்தம், தேவன் அங்கே இருக்கிறார், the Lord is there அப்படின்னு சொல்லி எல்லாரும் பார்த்து அந்த இடத்துல ஆண்டவர் இருக்கிறார் என்று அறியும் காலம் வரும். அதுதான் அந்த எசேக்கியேல் 36ஆம் வசனத்துல நம்ம முதல்ல வாசிச்சு வசனம், கர்த்தராகிய நான் இதை சொன்னேன், இதை செய்வேன், அப்பொழுது உங்களை சுற்றியுள்ள மீதியான ஜனங்கள் இதை அறிந்து கொள்வார்கள். ஹல்லேலூயா. ஒரு அழகான தேவாலயம் இங்க திறக்கப்பட்டிருக்கு இல்லையா, ஒரு ஜெப வீடு திறக்கப்பட்டிருக்கு. எத்தனையோ தடைகள் மத்தியில ஒரு இடத்துல இருந்து திருப்பமாக புதிதாக உருவாக்கப்பட்டிருக்கு. ஆண்டவர் சொல்லுகிற காரியம், இந்த புதிய வருடத்துல ஒரு 5-6 காரியங்களை வசனத்தை இந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகத்துல இருந்தே நம்ம தியானிக்க போகிறோம். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தை இன்றைக்கும் இந்த காலகட்டத்திலும் இந்த புதிய வருடத்திலும் நமக்கும் இந்த சபைக்கும் பொருந்தும் என்று நான் விசுவாசிக்கிறேன். நம்ம வாசிக்கலாம். எசேக்கியேல் 36ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். எசேக்கியேல் அதே 36 8ஆம் வசனம். பதினோராவது வசனத்தை வாசிங்க. மனுஷர்களையும் மிருக ஜீவன்களையும் பழுகி பெருக வைப்பேன். உங்கள் முந்தின சீரை பார்க்கிலும்
உங்களுக்கு நற்சீர் உண்டாக. அதனால் நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர். முந்தின சீரை பார்க்கிலும் இந்த இன்னும் என்ன பண்ணுவேன் நான் உங்களுக்கு இந்த பிந்தின நாட்கள்ல இன்னும் நற்சீர் நான் உண்டாக்குவேன். இதனால நீங்க என்ன பண்ணுவீங்க, நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். வேற யார் இதை செய்ய போறது, நான் செய்ய போறேன். முந்தின நாட்களை பார்க்கிலும் உன்னுடைய பிந்தின காரியம் நற்சீரா இருக்கும். முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாம இருக்கு. அப்ப அதான் முந்தின காரியத்தை பார்க்கல உங்களுக்கு நான் என்ன பண்ணுவேன், அழகாய் சீர்பேன். அதுதான் நாம இன்னைக்கு 37வது வசனத்திலையும் வாசிச்சோம். மந்தையை பெருக பண்ணுகிறது போல நான் என்ன பண்ணுவேன், மனுஷர்களை உங்கள் மத்தியிலே பெருக பண்ணுவேன். அதுதான் வாஞ்ச. ஒவ்வொரு ஊழியர்களுக்கும் என்ன வாஞ்ச, ஒவ்வொரு சபைக்கும் என்ன வாஞ்ச, ஆத்தும பாரம். ஆண்டவருடைய மந்தையில ஆத்துமாக்கள் சேர வேணும். அதற்கு தான் இத்தனை பிரயாசம், அதற்கு தான் இத்தனை முயற்சி, அதுக்கு தான் இத்தனை செலவு. இது எல்லாம் எதுக்காக, அழிந்து போகிற ஆத்துமாக்களை ஆண்டவருக்காக ஆயத்தம் பண்ண வேண்டும். நான் அந்த மந்தையை பெருக பண்ணுவேன். அதனாலதான் மந்தையை, அதாவது ஆட்டு மந்தைக்கு என்ன பண்ணுவாங்களாம், இயேசு கிறிஸ்துனுடைய சபையை ஒப்பிடுவாங்க. அநேக ஆத்துமாக்கள், அநேக ஆடுகள் அந்த மந்தையில சேர வேண்டும். திரள் கூட்ட ஜனங்கள் எங்க போறாங்க, நரகத்துக்கு ஆயத்தமாய் கொண்டிருக்காங்க, அறிந்தோ அறியாமலோ. புது வருஷம் அப்படி என்று சொன்னா ஒரு முழு தேசமும் முழு பட்டணமும் கொண்டாடி கொண்டு இருக்கும். எப்படி கொண்டாடுவாங்க, அவங்க கொண்டாட்டம் எப்படி கொண்டு இருக்கும், அழிவுக்கு நேராக, பாதாளத்துக்கு போறதுக்கு நேராக அவங்க கொண்டாட்டங்கள் இருக்கும். ஆனா ஒரு கூட்டத்தை தெரிந்து கொண்டிருக்கிறார். சபையில ஜெப வீட்டுல உட்கார்ந்து இந்த மந்தையா இணைந்து ஜெபித்து ஆராதித்து இந்த கூட்டம் எங்க ஆயத்தமாய் கொண்டு போகிறது, பரலோகத்துக்கு ஆயத்தமாய் கொண்டிருக்கு. ஒரு திரளான ஜனங்கள் அது அறியல. இன்னைக்கு அந்த சந்தோஷமும் கும்மாளமும் கூத்து இருக்கு. ஒரு சிறு கூட்டம் உட்கார்ந்து தேவனுடைய ஆலயத்துல இடுக்கன் மத்தியில. இன்னைக்கு ஜெபங்கள் நடக்கிறதே ஒரு இடுக்கனின் நாட்கள். எங்கெல்லாம் ஜெபம் நடக்குதோ அதுக்கெல்லாம் தடையா எங்கெல்லாம் என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் நடக்குது. ஆனா ஒரு கூட்டத்தை ஆண்டவர் ஆயத்தப்படுத்துறார். இந்த வருஷம் அவர் கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதம், உன் மந்தையை நான் பெருக பண்ணுவேன், மனுஷர்களை நான் என்ன பண்ணுவேன், ஆமா பெருக பண்ணுவேன். முதலாவது ஆசீர்வாதம். இரண்டாவது எசேக்கியேல் 36ஆம் அதிகாரம் 25, 26ஆம் வசனம். அதே எசேக்கியேல் 36. உங்களை சுத்தமாக்குவேன், நீங்கள் சுத்தமாவீர்கள். உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து புதிதான ஆவியை கட்டளையிட்டு ஆமென், ஹல்லேலூயா. கடினமான இருதயத்தை எடுத்து நான் என்ன பண்ணுவேன், சதையாக மாற்றுவேன். இருதயத்தை மாற்ற முடியுமா? குட்டீஸ் எல்லாம் இங்க கவனிக்கலாம். இருதயத்தை எடுத்து மாற்ற முடியுமா? மாற்ற முடியாதா? இப்படி கேட்டா அப்படி சொல்லிட்டாங்க. நல்லா நீங்க சயின்ஸ் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா, ரீசெண்டா இப்ப நியூஸ்ல யாராவது ஒருத்தருக்கு லைவா தெரியும், ஒரு மனுஷனோட இருதயத்தை எடுத்து வேற ஒண்ணு மாத்துனாங்க. எந்த மிருகத்தை வச்சு மாத்துனாங்க? யாருக்கு ஞாபகம் இருக்கு? நியூஸை யாரும் ஃபாலோ பண்றீங்க? குட்டீஸ் யாரு சயின்ஸ் ஃபாலோ பண்றீங்க? ஏன்னா இந்த டிஸ்கஷன் எங்க சண்டே ஸ்கூல்ல வந்தது. அப்ப நான் பிரசங்கம் பண்ணி முடிச்ச உடனே ஒரு கூட்ட பிள்ளைங்க எங்கிட்ட வந்துட்டாங்க. எடுத்து மாத்தவே முடியாது மிருகத்தோட. நான் ஒரு ஓமைக்காக அதை சொன்னேன். பன்னியுடைய இருதயத்தை எடுத்து வச்சா எப்படி இருக்கும்? அது கழுவுனா எங்க போகும்? குளிப்பாட்டினாலும் எங்க போகுமா? அது என்னத்தை பண்ணாலும் அது என்ன பண்ண முடியாது. பன்னிய குளிப்பாட்டி நடு வீட்டுல வச்சாலும் அது என்ன பண்ணும்? அதுக்கு பிடிச்ச இடம் சாக்கடை. அப்போ மனுஷனுடைய இருதயத்தை எடுத்து ஒரு பன்னியோட இருதயத்தை வச்சா எப்படி இருக்கும்? அவன் இருதயம் எவ்வளவு அழுக்கா இருக்கும். இது சாத்தியமா? ஒரு உவமைக்காக நான் சொன்னேன். ஆனா உண்மையிலேயே இப்பொழுது கொஞ்ச நாளைக்கு முன்பதாக ஒரு மனுஷனுடைய இருதயத்தை எடுத்து ஒரு பன்னியினுடைய இருதயத்தை வைத்தாங்க. எத்தனை பேர் அந்த நியூஸை ஃபாலோ பண்ணீங்கன்னு தெரியல. ஆனா அந்த சர்ஜரி சக்சஸ்ஃபுல்லா நடந்தது. அவர் ஜீவனோடு இருந்தார் கொஞ்ச நாள்ல. ஆனா அந்த இருதயம் சரியா அவருக்கு பொருத்த முடியல. அது சரியா செட் ஆகல பாடியில. கொஞ்ச மாதத்துல அந்த மனுஷன் இறந்து போனார். கல்லான இருதயத்தை எடுத்து சதையான இருதயத்தை மாற்றுவேன்னா, கடினமான இருதயம். ஆண்டவர் இருதயத்தை எப்படி படைச்சிருக்காரா? மென்மையாய் மனுஷனுக்கு படைச்சிருக்கிறார். அதுல அன்பு, சந்தோஷம், சமாதானம் இப்படி நிறைவாய் பொங்கணும். ஆனா இந்த காலகட்டங்களில் மனுஷன் பாவம் பெருகின காலகட்டத்தில் இருதயம் எப்படி இருக்கா? கல்லு மாதிரி கடினமா இருக்கு. என்ன நடந்தாலும் ஒரு கஷ்டமே இல்லை. மனுஷன் படுற நிந்தையினால அது கரையப்படுகிறதே இல்லை. அது பொல்லாததாய் நிறைந்திருக்கு. ஆண்டவருடைய வார்த்தை கூட கேட்க முடியாதபடி இருதயம் என்ன பண்ணி கொண்டிருக்கு? கடினப்பட்டு இருக்கு. நன்மையை சொன்னா கூட கேட்க மாட்டோம். நாங்க சொல்றதுதான் நாங்க செய்வோம், நாங்க நினைக்கிறதா நாங்க செய்வோம், நீங்க சொல்றதை நாங்க செய்ய மாட்டோம்னு சொல்லி கடினமான இருதயம் உள்ள
அன்னைக்கு அந்த இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நான் அதை சதையாய் மாற்றுவேன். இந்த புதிய வருடத்துல கூட இல்லை நம்மளுடைய வாழ்க்கையிலோ இல்லை நம்ம குடும்பத்தோட யாரோடைய வாழ்க்கையிலோ கடினமான இருதயத்தினால பிரச்சனைகள் இருக்குமே, ஆனால் ஆண்டவர் கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதம், அதை நான் சதையாய் மாற்ற ஆண்டவரால ஒரு நிமிஷம் தான் முடியும். அவர் நினைச்ச ஒரு நிமிஷத்துல முடியும். நாம அதற்காக ஜெபிக்க வேண்டும். இன்னைக்கு முதல்ல நம்ம வாசித்த பகுதி அதுதான். நீங்க ஜெபிக்கும் பொழுது நான் என்ன பண்ணுவேன்? அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் இந்த வருஷத்துல சொல்ல, புதிய ஒரு இருதயத்தை நான் கொடுக்க போகிறேன், என்னுடைய ஆவியை நான் உங்கள் மேல் ஊற்ற போகிறேன், நான் உங்களை சுத்தமாக்குவேன், நீங்கள் சுத்தமாவீர்கள். நம்மளா என்னைக்காவது சுத்தமாயிருக்கோன்னு சொல்ல முடியுமா? நானா ரொம்ப பரிசுத்த வாஞ்சி, நானா என் தவறுகளெல்லாம் உணர்ந்து, நானா என் சுயபலத்தை எல்லாத்தையும் நான் விட்டுட்டேன், ஒரு மனுஷன் கூட சொல்லவே முடியாது. ஆண்டவர் நம்மளை சுத்திகரித்தால் தான், அவர் நம்மளை புடிதிலிருந்து தூக்கி எடுத்தால்தான் நம்ம என்ன பண்ண முடியும்? முழுமையாக கடைசி வரைக்கும் அந்த சுத்திகரிப்பில் நிற்க முடியும். அதனால்தான் அநேக பேர் இன்னைக்கு சொல்றாங்க, இந்த பாவ பழக்கத்துக்கு நான் அடிமையா இருந்தேன், நான் நிறைய இடத்துக்கு போய் அந்த பாவ பழக்கத்திலிருந்து வெளியே வந்தேன், ஆனா திரும்பி நான் என்ன பண்ணிட்டேன்? அந்த பாவத்திலேயே விழுந்துட்டேன். ஆண்டவர் சுத்திகரித்தால் முழுமையாக. அதனால இந்த வருடம் ஆண்டவர் நம் சுயபலத்தில் இல்லை, அவர் என்ன பண்ண போறானா? நம்மளை சுத்திகரிக்க போகிறார். ஹல்லேலூயா. அதை நாம் விசுவாசிப்போம், நாம் ஜெபிப்போம், அதற்காக பிரயாசப்படும். மூன்றாவது காரியம், எசேக்கியேல் 34 அதிகாரம் 26, 27 வசனம். எசேக்கியேல் 34. என் மேட்டின் சுற்றுப்புறங்களையும் ஆசீர்வாதமாக்கி ஏற்ற காலத்தில் மழையை பெய்ய பண்ணுவேன். சுற்றிலும் அந்த வசனத்தை முன்னாடி திருப்பி ஒருக்க வாசிங்க. நான் அவர்களை என் மேட்டின் சுற்றுப்புறங்களிலும் ஆசீர்வாதமாக்கி ஏற்ற காலத்திலே மழையை பெய்ய பண்ணுவேன். ஆசீர்வாதமான மழை. இப்ப நான் சொன்ன இப்ப நடக்கிற உலக சிச்சுவேஷனுக்கும் இந்த வசனத்துக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? ஆசீர்வாதமான மழை பெஞ்சு கொண்டிருக்கா? இப்ப எல்லா இடமும் அழிவு மழை பெய்து கொண்டிருக்கா? நான் ஆண்டவர் இந்த வசனத்தை எனக்கு இந்த வருஷம் கொடுத்தனால நான் உங்களுக்கு சொன்னேன், ஆண்டவரே நீங்க சொல்றதுக்கு இந்த உலகத்துல எதுவுமே சம்பந்தமே, அழிவு மழையை நிறுத்தி போடுங்கன்னு சொல்லி நம்ம கெஞ்சு கொண்டு இருக்கோம். எல்லா இடங்களிலும் தண்ணீர் தண்ணீர் தண்ணீர்னு சொல்லி என்னதாகுது? பிரச்சனையாகுது. கொஞ்ச நாட்களுக்கு முன்பாக எங்கள் சண்டே ஸ்கூல் ப்ரோக்ராமில் நாங்கள் கடைசியாக முடிக்கிற அந்த ப்ரோக்ராம் வந்து எங்கள் சூப்பர் சீனியர் கேர்ள்ஸ் போட்ட ப்ரோக்ராம். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரத்தில் உள்ள ஒரு சின்ன சம்பவத்தை எடுத்து போட்டாங்க. அந்த 3ஆம் தூதன் தன்னுடைய தேவனுடைய கோபாக்கினை எடுத்து கொட்டும் பொழுது தண்ணீர்னால உலகம் ஒரு 1/3 அழியுமா. இதை தான் அவங்க தீர்க்க தரிசனமாக எங்கள் பிள்ளைங்க போட்டாங்க. அதோட தலைப்பு, அந்த ப்ரோக்ராமுடைய தலைப்பு தண்ணீர் தண்ணீர் தண்ணீர். அதுக்கப்புறம் நியூஸ்ல பார்த்தோம்னா எங்க பார்த்தாலும் தண்ணீர் தண்ணீர் தான் தண்ணீர். ஆண்டவர் அன்னைக்கு அந்த ப்ரோக்ராம் ஒரு தீர்க்க தரிசனமா உண்டாக்கினாரோ நான் விசுவாசிக்கிறேன். எல்லா இடங்களிலும் தண்ணீர், அதனால ஒரு பெரிய அழிவு. இன்னைக்கு தண்ணீர் வேணும், மழை வேணும், எங்களுடைய நிலங்கள் குளங்கள் டேம்கள்லாம் நிரம்பணும் நம்ம ஜெபித்தது இன்னைக்கு நிரம்பி விழுந்தி ஊருக்குள்ளெல்லாம் என்ன ஆயிடுச்சு. ஆனா நாம விசுவாசிக்கிறோம், என் ஆண்டவர் இரக்கம் செய்ய வல்லவராக இருக்கிறார். அவர் ஒருபோதும் அவருடைய ஜனங்களை அப்படி பண்றவர்கள் ஏதோ ஒரு நோக்கம் சித்தம் இருக்கும், அது நிறைவேறும். ஆனாலும் இந்த புதிய வருடத்தை நாம விசுவாசிக்கிறோம், ஆண்டவர் ஆசீர்வாதமான மழையை, ஏற்ற காலத்தில் உள்ள மழையை நம்முடைய வாழ்க்கையில வர்ஷிக்க பண்ண வல்லவராக இருக்கிறார். இந்த வார்த்தை வசனத்தை பிடித்து நம்ம கேட்க போறோம். ஆண்டவரே நீங்க அழிவு மழையை சொல்லல, எங்களுக்கு ஆசீர்வாதமான மழையை கொடுக்கிறேன்னு சொல்லியிருக்கீங்க. எங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, எங்களுடைய குடும்ப வாழ்க்கையில, எங்க தொழில்ல, நாங்க வேலை செய்கிற இடத்துல, எங்களுடைய ஊழியத்துல என் தேவன் ஆசீர்வாதமான மழையை வர்ஷிக்கப்ப எங்க சுற்றில் இருக்கும் எல்லா மேட்டின் மேலும், எல்லா எல்லைகளிலும், ஒரு இடத்துல இல்ல, ஒரு இடத்துல ஆசீர்வாதத்தை கொடுத்து இன்னொரு இடத்துல நீங்க ஆசீர்வாதத்தை பறிச்சு அழிவாக்கிட்டா அந்த ஆசீர்வாதத்தோட சந்தோஷம் எனக்கு இல்ல. இதை சின்ன எனக்கு கொடுத்துருக்க ஆசீர்வாதத்தை குறித்து நான் சந்தோஷப்படுறதா, இல்ல இங்க இருக்க கொடுத்துருக்க அழிவை குறித்து நான் கஷ்டப்படுறதாங்கிறது நம்மளுக்கு ஆண்டவர் சொல்ல. அந்த மேட்டின் சுத்தில நான் என்ன பண்ணுவேன்? இதற்காக நீங்க என்ன பண்ணணும்? ஜெபிக்க வேண்டும். அவர் சுத்திகரிப்புக்கு நாமே அர்ப்பணிக்க வேண்டும். அவர் கடினமான இருதயத்தை எடுக்கும் பொழுது நாம் அதற்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. எல்லாவற்றையும் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆனா நம்ம அதற்கு ஆயத்தமா இருக்கிறோமா? அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் சொன்னார், 70 வருஷம் அவங்க போயிட்டு திரும்பி வரும்போது, இது எல்லாம் நான் செய்ய வல்லவரா இருக்கிறேன், நான் என்னுடைய பிரசனம் எப்பொழுதும் முன்னாடி இருக்கணும், நான் இதை செய்யறேன். ஆனா அந்த ஜனங்கள் அனைவரும் அதுக்கு ஒப்பு கொடுத்து அதற்கு கீழ்ப்படிஞ்சு அதற்கு வணைந்து கொடுத்தாங்களா?
கேள்விக்குறி. இன்னைக்கு நாம எந்த இடத்துல இருக்கோம்? ஆண்டவர் இந்த புதிய வருஷத்துல நம்மளுக்கு இதெல்லாம் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். நாம் அதற்கு வணைந்து கொடுக்கிறோமா, இசைந்து கொடுக்கிறோமா, என் தேவனுடைய சித்தத்துக்கு அர்ப்பணிக்கிறோமா, ஜெபிக்கிறவர்களாய் மாறுவோமா? ஹல்லேலூயா. அடுத்த காரியத்தை நம்ம பார்க்கலாம். எசேக்கியேல் 43ஆம் அதிகாரம் 10-12 வசனம். 10ஆம் வசனம் இல்ல 10ஆம் வசனம். ம் 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 ஹல்லேலூயா. அழகான ஒரு வசனம். அந்த வசனத்தை நான் வாசிக்கும் போது நான் கோடிட்டு வரைஞ்சு இந்த வசனத்தை வாசிச்ச பிறகுதான் நான் சாம்க்கு ஃபோன் பண்ணி நான் இந்த ஆலயத்துக்கு வர்றேன்னு சொன்னேன். ஆண்டவர் எனக்கு ஒரு வசனத்தை நீங்க கொடுத்தால்தான் ஆண்டவரே நான் போய் அங்க பேச முடியும். அதனால நீங்க எனக்கு முதல்ல ஊர்ஜிதப்படுத்தி கொடுங்க, நான் போய் இன்னைக்கு பிரசங்கம் பண்ணலாமான்னு சொல்லி ஒரு 2-3 நாள் டைம் எடுத்து தான் நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். இந்த வசனத்தை காமிச்ச உடனே சரி, இந்த ஆண்டவர் அவங்களுக்கு தான் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாங்க, அந்த சாலமோனோட ராஜாவுடைய ஆலயம் இடிக்கப்பட்டதுக்கு அப்புறம் எசேக்கியேல் தீர்க்க தரிசனத்துல அழகா திருப்பி ஒரு ஆலயம் கட்டப்படுது. எருசலேம் ஆலயம் மீண்டுமாக அதுக்கு அதன் அளவு, நீளம் எல்லாம் ஆண்டவர் பிளானா இன்ச்சா என்ன பண்றாங்க, எழுதி வரைஞ்சு பிளான் போட்டு கொடுக்குறாங்க. இந்த பிளானை நீ காமியும் ஜனங்களுக்கு, அதை பார்த்தாலே அந்த இடத்துல எல்லாரும் என்ன பண்ணுவாங்களா, தங்களுடைய பாவத்தை உணர்ந்து வெட்கப்பட்டு வந்து நிற்பாங்களா. ஹல்லேலூயா. தேவனுடைய ஜெப வீடு, தேவனுடைய ஆலயம், அந்த இடத்துக்குள்ள எல்லைக்குள்ள கால் வச்சாலே அந்த ஆத்துமாக்கள் என்ன படணும், ரட்சிக்கப்படணும், அவங்களுடைய பாவத்தை உணரணும். அன்னைக்கு இயேசு கிறிஸ்து வந்து சீஷர்களை கூப்பிடும் பொழுது அந்த பேதுரு என்ன பண்ணாரா, ஆண்டவர் பார்த்து அற்புதம் செஞ்ச உடனே ஆண்டவர் ஏற்றுக்கொண்டாரா? ஐயோ ஆண்டவரே, நான் பாவியாய் இருக்கேன். இயேசு கிறிஸ்து பக்கத்துல வந்தாலே அந்த பாவத்தை அவங்க என்ன பண்ணிடுறாங்களா, உணர்ந்துடுறாங்க. நீங்க நான் உங்களை விட்டு தூர போயிடும். அப்போ இந்த ஆலயத்துக்கு போய் பார்க்கும் பொழுதே, இந்த ஆலயத்துக்குள்ள கால் வைக்கும் பொழுதே, இந்த இடத்துக்குள்ள கடந்து போகும் பொழுதே ஆத்துமாக்கள் அவங்களுடைய பாவத்தை உணர வேண்டும், தான் ஒரு பாவி என்று உணர வேண்டும். அவங்க செய்த பாவத்தை குறித்து அவர்களே வெட்கப்பட்டு அந்த இடத்துல நிற்க வேண்டும். கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு மனம் திரும்புதலின் இடமாக, ஒரு மன மாற்றத்தின் இடமாக, கர்த்தரை அறிகிற அறிவுல வளரத்தக்கதான ஒரு இடமாக, வலது கைக்கு இடது கைக்கு வித்தியாசமே தெரியாம நான் தப்பு செய்யறேன், துணிகரமா பாவம் செய்யறேன் நான் அறியாம செய்கிற ஜனங்கள் கூட வழி எது சரி எது தவறு இந்த இடத்துக்குள்ள வரும்பொழுதே அறிந்து கொள்ளும்படியாக கர்த்தர் கிருபை செய்யும்படியாக நாம ஜெபிப்போம். ஹல்லேலூயா. அந்த வசனத்துல அதான் சொல்லுது. 44ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் ஒருத்தர் வாசிங்க. பரிசுத்தமானதற்கும் பரிசுத்தமல்லாததற்கும் தீட்டானதற்கும் தீட்டில்லாததற்கும் இருக்கும் வித்தியாசத்தை என் ஜனத்துக்கு போதித்து அவர்களுக்கு தெரிய பண்ண கடவர்கள். ஆமென். இது ஆண்டவர் அந்த இடத்துல லேவியர்களுக்கும் ஆசாரியர்களுக்கும் அங்க உள்ள போதகர்களுக்கும் கொடுக்கிற கற்பனை. இந்த இடத்துல நீங்க என்ன சொல்லி கொடுக்கணும் இந்த ஜனங்களுக்கு, எது சரி எது தப்பு, இது தீட்டானது இது தீட்டலாது. இன்னைக்கு அதுவே தெரியாம திரள் கூட்ட ஜனங்கள் இருக்காங்க. இதெல்லாம் தப்பு, இதெல்லாம் பாவம், இதெல்லாம் செய்யக்கூடாது என்று அவங்களுக்கு இன்னும் தெரியல. நீங்க இதை சொல்லி கொடுங்க. அதுக்கு தான் அந்த ஸ்தலத்தை நான் உருவாக்கி இருக்கிறேன். வாசிக்கலாம். எசேக்கியேல் 35ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். எசேக்கியேல் 35:11. இல்ல 35:11. ஆமென். அப்போ ஆண்டவர் ஏதோமுங்கிற ஒரு தேசம் இருந்தது. அந்த ஏதோமியர்கள் என்ன பண்ணாங்களா, இஸ்ரவேல் ஜனங்கள் செய்த பாவத்தினால ஆண்டவர் அவர்களை சிட்சிக்கும் பொழுது இந்த ஏதோமை ஒரு கருவியாய் பயன்படுத்தினார். ஆனா அந்த ஏதோமியர்கள் அவர்களுடைய சகோதரனாகிய இஸ்ரவேலுடைய அவங்க மேல உள்ள கோபம், அவங்க மேல உள்ள பொறாமை, அவங்க மேல உள்ள வன்மத்துல பயங்கரமா அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணாங்களா, சூறையாடினார்களாம். ஆண்டவர் சொல்றார், அதற்காக நான் ஏதோம் தேசத்தை நியாயம் விசாரிப்பேன். இன்னைக்கு நம்மளுக்குள்ள இருக்கிற பாவங்களை சில நேரங்கள் நம்ம உணர வேண்டும். பொறாமையோ பெருமையோ வன்மமோ அவங்க அதை செஞ்சாங்கல்ல, அதற்கு பதிலாக நான் அதே போல செய்வேன் என்று சொன்னால் அது கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அடையாளம் இல்லை. ஒரு கண்ணத்தை காமிச்சா என்ன சொல்லப்பட்டிருக்கு, ரொம்ப ஈஸி இல்லை, எல்லாருக்குமே கடினமான ஒரு காரியம்தான்.
யாருக்குமே பதிலுக்கு பதில் செய்யாம, இன்னைக்கு உலகம் சொல்லுகிற ஒரு காரியம், அவங்க செஞ்சதுக்கு பதிலுக்கு அவங்க அனுபவிச்சே ஆகணும். அதை கர்மான்னு சொல்லுவாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து சொன்னாங்க, நீங்க மன்னிக்கணும். அந்த வன்மத்தை நீ திருப்பி பண்ணவே கூடாது. பதிலுக்கு பதில் கொடுக்கிறது உன்னுடைய காரியம் அல்ல. பழிவாங்குதல் யாருக்குரிய காரியம்? கர்த்தருக்கு உரியது. அப்ப இந்த பொறாமையோ இன்னைக்கு அநேக நேரங்களில கணவன் மனைவி உறவுக்குள்ளே, சகோதர சகோதரிகளுக்குள்ளே, ஊழியர்களுக்குள்ளே, ஊழிய ஸ்தாபனத்திற்குள்ளே, வேலை செய்கிற இடத்துல, ஸ்கூல்ல, காலேஜ்ல, சக ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டிஸ்ல, சக பிள்ளைகளோடு எல்லா இடத்துலயும் இருக்கிற ஒரு காரியம் இந்த பொறாமை. ஒருத்தர் வளர்ந்தா இன்னொருத்தங்களுக்கு பிடிக்கும், அதுக்கு சந்தோஷப்படுகிறதுக்கு மனசே இல்லை. இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் நான் என்ன பண்ணுவேன்? நியாயம் விசாரிப்பேன். ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம். அப்போ இதையெல்லாம் குறித்து உணரும். சில நேரத்துக்கு நம்ம பொறாமப்படுறோன்னே நம்மளுக்கு தெரியவே தெரியும். இந்த பொறாமையினால தான் இத்தனை வன்மம் வருதுன்னே நம்மளுக்கு தெரியாது. அழகான உறவு, அழகான ஊழியம், அழகான சிநேகம், அழகான சகோதர சகோதரி உறவு, இது எல்லாம் எங்க உடைஞ்சு போகுதுன்னா இந்த பொறாமையினாலையும் வன்மத்தினாலையும். அப்ப இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் இந்த இடத்துல வரும் பொழுது அவர்கள் உணர்வார்கள், அதை குறித்து வெட்கப்படுவார்கள். கர்த்தர் இந்த ஜனத்தை அப்படியாய் பரிசுத்தப்படுத்தும்படியாக நம்ம என்ன பண்ணலாம்? ஒப்பு கொடுக்கலாம். அடுத்ததாக எசேக்கியேல் 46 அதிகாரம் 13-15 வசனம். எசேக்கியேல் 46. தினந்தோறும் ஒரு வயதான பழுதற்ற ஆட்டுக்குட்டியை கர்த்தருக்கு தகன பலியாக படைக்க கடவாய். காலைதோறும் அதை படைக்க வேண்டும். காலைதோறும் அதை படைக்க வேண்டும். என்னெல்லாம் அங்க படைக்கணும்? காலைதோறும் என்னெல்லாம் கட்டாயமா பண்ணணும்? 15ஆம் வசனம் வாசிங்க. இப்படி காலைதோறும் அன்றாட தகன பலியாக ஆட்டுக்குட்டியையும் போஜன பலியையும் எண்ணெயையும் செலுத்துவார்களாக. அப்போ அந்த நாட்கள்ல பலி செலுத்துவாங்க. அப்போ ஆண்டவர் இந்த புதிய ஆலயத்துல சொல்லும்போது தினமும் இந்த பலி செலுத்தணும். அதுவும் காலையிலே இந்த பலி செலுத்தணும். என்னெல்லாம் பண்ணணும்? ஆட்டுக்குட்டியை ஒண்ணு, அப்புறம் தகன பலி ஒண்ணு, போஜன பலி ஒண்ணு, அது மாவுல போஜன பலி ஒண்ணு, அதுக்கப்புறம் எண்ணெய். இதை தினமும் என்ன பண்ணணுமா? காலையில நம்ம பலிபீடத்துல வச்சு ஆண்டவருக்கு பிரியமான ஒரு சுகந்த வாசனையாக அந்த பலிகளை செலுத்தணுமா. இந்த நாட்களில ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு காலம், இந்த புதிய வருடத்துல அனுதினமும் நம்மளுடைய வாழ்க்கையில காலை வேளையில வேத வாசிப்பு, ஆண்டவரை துதிக்கிற துதி, ஜெபம். நிறைய நேரம் நம்ம வாழ்க்கையில ஆரம்ப நாட்கள் இதெல்லாம் மூன்றும் இருந்திருக்கும். கொஞ்சம் கொஞ்சமா நாட்கள் போக என்ன ஆயிரும்? ஒண்ணு ஜெபிப்போம், இல்ல வேதம் வாசிப்போம், இல்ல பாட்டு மட்டும் பாடுவோம். அப்போ ஆண்டவரை பரிபூர்ணமாய் ஆராதிக்கிற ஒரு ஆராதனை. ஆண்டவர் அந்த ஆலயத்துல இப்படியெல்லாம் நீங்க என்ன ஆராதிக்கணும்னு ஒரு காரியத்தை மட்டும் அவர் கேட்கல. ஒரு 2-3 காரியத்தை லிஸ்ட் அவுட் பண்ணி இப்படிதான் நீங்க அனுதினமும் எனக்கு பலி செலுத்தணும். அப்போ ஒரு பாடல், 2 பாடல், 3 பாடல் அதிகாலை எழும்பி பாடி நல்ல வேத வசனத்தை வாசித்து அதுக்கப்புறம் நல்லா ஜெபிக்கிற ஒரு அந்த பலி பரிபூர்ண பலியாய் ஆண்டவருக்கு இருக்கும். சுகந்த வாசனையாய் ஆண்டவருக்கு இருக்கு. ஒரு கம்ப்ளீட் வர்ஷிப், ஒரு கம்ப்ளீட் பிரேயராக இருக்க உண்டு. அப்போ ஒவ்வொரு நாளும் இந்த வருஷத்துல நம்ம ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, காலையில எந்திரிச்சோன்னு யார்ட்டையும் பேசுறதுக்கு முன்னாடி, யாருடைய முகத்தையும் பார்க்கறதுக்கு முன்னாடி, இத்தனை நாட்கள் நம்ம செலுத்த நேரத்தை விட இனி வரப்போற வருடத்துல, புதிய வருடத்துல புது ஆவி, புது பலனோடு, புது அபிஷேகத்தோடு ஆண்டவரை ஆராதிக்கிற டைமும் இன்க்ரீஸ் ஆகணும். அது அதிகாலையாய் இருக்க வேண்டும். ஆண்டவர் எதிர்பார்க்கறது முதல் நேரத்தை. அந்த பலியை ஆண்டவர் அந்த ஜனங்கள் இடத்துல அன்றைக்கே எதிர்பார்த்தார். அதை காலையிலே நீங்க செய்யணும்னு சொல்லி ஒரு கட்டளைகளை, தீர்மானத்தை அவர் கொடுத்தார். அதனால இந்த புதிய வருஷத்துல நீங்க நிறைய தீர்மானம் எடுத்திருப்பீங்களா? குட்டீஸ் என்ன தீர்மானம்லாம் எடுத்தீங்க? குட்டீஸ் என்னென்ன தீர்மானம்லாம் எடுத்தீங்க? இப்பெல்லாம் யாரும் தீர்மானமே எடுக்கிறது இல்லை, அப்படிதானே? அதை எடுத்து எங்களுக்கு எந்த பிரயோஜனம் இல்லை. 4 நாள் தான் எங்களால செய்யும். அதனால we go with the flow. நாங்க எப்படி போகுதோ அப்படியே நாங்க போயிடுவோம். யாராவது தீர்மானம் எடுத்திருக்கீங்களா இங்க புதிய வருடத்துல? பத்தியா, நான் ஏன்னா இப்ப லேட்டஸ்டா கரண்ட் ட்ரெண்ட் அதுதான். எந்த தீர்மானமும் யாரும் எடுக்கிறது இல்லை. அதெல்லாம் எடுத்து பிரயோஜனமே இல்லை. இப்போ நல்லா கவனிங்க. ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம், நீங்க எதிர்பார்க்கறதுல ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம். ஆண்டவரை துதிக்கிற துதி, வேத வாசிப்பு, ஜெபம், 3ம் பரிபூர்ணமா இருக்கிறதுக்கு ஆண்டவர் இன்னைக்கு உதவி செய்யும்படியாக நாம ஜெபிக்க போகிறோம். சரியா? ஆண்டவர்கிட்ட கேட்க போறோம். ஆண்டவர் இதை நம்மளுக்கு செய்யணும். பரிசுத்த ஆவியானவர் நம்மளுக்கு நினைவூட்டணும். ரெகுலர் டைம், ஏர்லி மார்னிங் டைம், இடைவிடாமல், தினமும் இடைவிடாமல். அதுதான் ரொம்ப முக்கியம். தினமும், இன்னைக்கு ஒரு நாள், நாளைக்கு ஒரு நாள், 4 நாள் பண்ணல, 1 மாசம் பண்ணல, இல்லை, அன்னு தினமும்
ஒரே டைம்ல காலையில ஆண்டவர் இதை செய்யும்படியாக கிருபை செய்வாராக. கடைசியாக எசேக்கியேல் 47 அதிகாரம், எசேக்கியேல் 47 அதிகாரம் நம்ம வாசிக்கிறோம். அதுல ஒரு அழகான தரிசனத்தை அங்க ஆண்டவர் கொடுக்கிறார். அந்த ஆலயம் அழகா கட்டப்படுது. அந்த ஆலயத்துல இருந்து ஒரு நதி கிளம்பி வருகிறது. யாராவது அதை வாசிக்கலாம்? முதலாவது வசனம். அப்புறம் நீங்க தொடர்ந்து கீழே அதை வாசிச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்ச நல்ல ஒரு பகுதி. அந்த தண்ணீர் அங்கிருந்து அழகா பாய்ந்து வெளியே வருது. முதல்ல என்னது இருக்குதான்? வெறும் கீழே. அப்புறம் தொடர்ந்து கீழே வாசிச்சு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்னதான் இருக்குது? வெறும் ஆங்கிள் லென்த் தான் இருக்குது. அதுக்கப்புறம் முழங்கால் அளவு இருக்கு. அதுக்கப்புறம் இடுப்பு அளவு மாறும். அதுக்கப்புறம் நீதி செல்ற அளவுக்கு அந்த தண்ணீர் என்ன பண்ணுதான்? நிரம்பி பொங்கி அந்த தேவாலயத்தினுடைய காரியத்திலேருந்து அப்படியே பொங்கி எப்படி வருது. அதுக்கப்புறம் அந்த தண்ணீர் எங்கெல்லாம் போகுதோ அது வனாந்திரம் வழியாக போகுது. வாசிக்கலாம் 7வது வசனம். அந்த நதி எங்கெல்லாம் பாய்ந்து போகுதோ அது 2 பக்கம் என்னது இருக்கா? நிறைய மரங்கள். தண்ணீர் எடுக்கிற இடத்துல மரம் இருக்குமா? தண்ணீர் இல்லாத இடத்துல மரம் இருக்குமா? தண்ணீர் இருக்கிற இடத்துல மரம் இருக்குமா? எங்க இருக்கு மரம் இருக்கும்? தண்ணீர் இருக்கிற இடத்துல தான் மரம் இருக்கும். அப்போ அந்த நதி செழிப்பா ஓடுறனால அது 2 பக்கம் மரங்கள் திரளா இருக்கிறது. அடுத்த வசனத்தை யாராவது வாசிங்க. 8வது வசனம். வனாந்திரம் வழியா இந்த தண்ணீர் பாய்ந்து கடலில் விழும். ஹல்லேலூயா. அதனோட தண்ணீர் ஆரோக்கியமாகும். அப்படின்னா அதுக்கு முன்னாடி அது டெட் சீயா இருந்தது. அதுக்கப்புறம் அது என்ன ஆகுது? அதுல உள்ள காரியங்கள் அந்த அந்த உப்பு காரியங்கள்லாம் அதுக்கு நீங்க வசனத்தை வாசி அந்த உப்பான காரியம் மாறி அதுல என்ன பண்ணுதா? மீன்கள்லாம் செழிப்பா வாகுது. அதுக்கு முன்னாடி அது கடந்து போகிற பாதை என்ன? வனாந்திரம். வனாந்திரத்துல தண்ணீரே இருக்காது, வறட்சியா இருக்கும். ஆனா இங்க இருந்து பாய்கிற தண்ணீர் அந்த வனாந்திரம் வழியாக போய் உப்பு தண்ணிக்குள்ள கலந்து இங்க போகிற இடங்களெல்லாம் செழிப்புண்டாகி, போகிற இடங்களெல்லாம் அந்த பச்சை பசேன்று பூத்து குலுங்கி அந்த தண்ணீர் எங்க போய் விழுகுதோ அங்க சவக்கடலா இருக்கிறது என்னதாய் மாறிடுது? ஆரோக்கியமான தண்ணீராய் மாறிடுது. கடைசி ஒரு வசனத்தை அதில் வாசிச்சு முடிக்கலாம். 12ஆம் வசனம். 12ஆம் வசனம். அந்த தண்ணீர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து பாய்கிறபடியினால் மாதந்தோறும் புது கனிகளை கொடுத்து கொண்டே இருக்கும். அவைகள் கனிகள் புசிப்பதற்கும் அதனுடைய இலைகள் எதுக்குன்னா ஆரோக்கியத்தை கொடுக்கறதுக்கு, சுகத்தை கொடுக்கறதுக்கு. ஹல்லேலூயா. அப்போ இந்த ஆலயத்துல இருந்து புறப்படுகிற அந்த தண்ணீர், அந்த ஜீவ தண்ணீர் எல்லா இடமும் பாய்ந்தோட, அங்க மட்டும் பாய்ந்தோடல, அது வெளியெல்லாம் பாய்ந்தோடி வனாந்திரம் வரைக்கும் பாய்ந்து கடைசியில சவக்கடல்ல போய் விழுகுது. அங்க அதுக்கு அது வழி நடக்கிற மரங்கள் எல்லாம் அந்த தண்ணீர்ல இருந்து செழிப்பாகுது. அதனுடைய கனிகள் மாதந்தோறும் புது கனிகளை கொடுக்குது, ஆகாரத்தை கொடுக்குது. அதனுடைய இலைகள் அது சாப்பிட்றவங்களுக்கு சுகத்தை கொடுக்கிறதா. ஆண்டவர் யெகோவா ஷம்மா என்று சொல்கிற தேவன் இந்த ஆலயத்துல உங்களையும் ஜீவ நதியாய் மற்றவர்களை பாய செய்து, நீங்க போகிற இடங்கள்லாம் மற்றவங்களுக்கு கனி கொடுத்து, நீங்க செல்லுகிற இடமெல்லாம் மற்றவங்களுக்கு சுகத்தை கொடுக்கிறவர்களாய் மாற்ற ஆண்டவர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு எத்தனையோ இடங்களிலே சுகம் நமக்கு தேவையா இருக்கு. எத்தனையோ இடங்களில் இல்லை, எல்லா நேரங்களிலும் எல்லா குடும்பங்களிலும் எல்லா ஆத்துமாக்களுக்கும் இன்னைக்கு நம்மளுக்கு சுகம் தேவையா இருக்கு. நம்ம பரிசுத்தத்திற்கும் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் நம்ம உலகபூர்வமான ஆசீர்வாதத்துக்கும் ஒரு தடையா இருக்கிற காரியம் சரீரத்துல இருக்கிற பலவீனம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல சுகம் கொடுக்கிற தேவனாய் இன்றைக்கும் இருக்கிறார். இன்னைக்கு எத்தனையோ பேர் இயேசு கிறிஸ்து அறிகிற ஒரு காரியம் ஆண்டவர் சுகத்தை கொடுக்கறதுனால. அப்ப அப்படிப்பட்ட ஒரு ஹீலிங் பிளேஸ் ஆக யெகோவா ஷம்மா தேவன் இந்த ஸ்தலத்தை உருவாக்கும்படியாக, பரிசுத்தப்படுத்தும்படியாக, இது ஆரோக்கியமாக்கும்படியாக நாம ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா.
ஆண்டவர் உங்களுக்கும் இன்னைக்கு அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்க வல்லவராக இருக்கல. எந்திரிச்சு ஜெபிக்கலாமா? நம்ம செல்லுகிற இடம், இந்த ஸ்தலத்துல ஏறெடுக்கப்படுகிற ஜெபங்கள், இங்கிருந்து புறப்படுகிற ஜீவ நதி, இங்கிருந்து வல்லமையாய் பரிசுத்த ஆவியானவர் செய்ய போற கிரியை, இது எல்லாம் உலகத்துல மக்களுக்கு, இந்த இந்த ஏரியால உள்ள மக்களுக்கு, இந்த ஸ்தலத்தில் உள்ள இதை சுற்றிலும் இருக்கிற ஆத்துமாக்களுக்கு ஒரு சுகத்தை கொடுக்கிற ஒரு இடமாக, கனி கொடுக்கிறவர்களாக, நித்தமும் மாதம் கனி கொடுக்கிறவர்களாக. இல்ல தலைகளை தாழ்த்தி ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே, விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர், விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர், ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஆமரஜா. ஹல்லேலூயா. அப்பா, உம்முடைய மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுகிறதுக்காய் ஸ்தோத்திரம். யெகோவா ஷம்மா, என் தேவன் இங்கு இருக்கிறார் என்று அநேகர் கண்டுகொள்ளும்படியாக இந்த ஸ்தலத்தை நீர் உருவாக்கும்படியாய் செபிக்கிறோம். நீர் உலாவி வருகிற பாளையமாக, இங்கிருந்து புறப்படுகிற ஜீவ நதி ஆண்டவரே, இங்க உள்ள ஆத்துமாக்களுக்கும் அப்பா, இந்த பகுதியில் உள்ள ஆத்துமாக்களுக்கும் அப்பா, ஒரு ஜீவனை கொடுக்கத்தக்கதாக, ஆரோக்கியத்தை கொடுக்கத்தக்கதாக, கனி கொடுக்கத்தக்கதாக, அநேகருக்கு ஒரு அப்பா ஒரு வாசஸ்தலமாக, உம்முடைய பிரசன்னத்தை உணர்ந்து கொள்ளுகிற ஸ்தலமாக இந்த இடத்தை நீர் உருவாக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். அப்பா, எங்களுடைய தவறுகள், பிழைகள், கடந்த வருடம் முழுவதும் நாங்கள் அறிந்தும் அறியாம செய்த தவறுகளை எல்லாம் எங்களை நீர் உணர்த்த போவதற்காய் ஸ்தோத்திரம். இந்த இடத்துக்குள்ள வருகிற அவங்க பாவத்தை உணர போவதற்காய் ஸ்தோத்திரம். அதை குறித்து வெட்கப்பட போவதற்காய் ஸ்தோத்திரம். இந்த இடம் ஒரு பிளேஸ் ஆஃப் டெலிவரன்ஸா இருக்க போவதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினாலே இந்த இடத்துல உங்களுடைய ஷெகினா மகிமை மூடி இருக்கிற இடத்துல அப்பா, குமாரன் விடுதலை ஆக்க போவதற்காய் ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு என்று சொன்னீரே. தேவ ஆவியானவர் இங்க வருகிற ஒவ்வொருவருக்கும் பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். சாபத்திலிருந்து விடுதலை கொடுக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். பொறாமை, போட்டி, பெருமைகள் என்ற அப்பா எல்லா பாவ காரியங்களிலிருந்து விடுதலை இந்த புதிய வருடத்துல இந்த இடத்துல நீர் கொடுக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே. ஷவர்ஸ் ஆஃப் பிளெஸிங் ஆண்டவரே, ஆசீர்வாதமான மழையை ஆண்டவரே எங்கள் எல்லா எல்லைகளையும் நீர் ஊற்றும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வேளையில அப்பா, கஷ்டப்படுகிறவர்கள் அப்பா, வியாதிப்பட்டிருக்கிறவர்கள், வேதனையில் இருக்கிறவர்கள் அப்பா, தண்ணீர்னால பாதிக்கப்பட்டு அப்பா தத்தளித்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களையும் நாங்கள் நினைவு கூறுகிறோம் கர்த்தாவே. எல்லா இடங்களிலும் சுகத்தை கொடுக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம், சேமத்தை கொடுக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம், ஆரோக்கியத்தை கட்டளையிடும்படியாக நாங்கள் செபிக்கிறோம், ஜீவனை கொடுக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு பேரழிவோ அழிவு மழையோ எங்களுக்கு வேண்டாம் ஆண்டவரே. நாங்கள் கெஞ்சி மன்றாடுகிறோம். இந்த புதிய வருடம் எங்களுக்கு ஆசீர்வாதமான மழையை மாற்றம் நீர் கட்டளையிடுவீராக. அதற்கு எங்களுக்கு ஒரு புது பலனை கொடுங்கப்பா, புது இருதயத்தை கொடுங்க ஆண்டவரே. எங்க கல்லான இருதயங்களை எடுத்து சதையாய் நீர் மாற்றுவீராக. புதிய ஆவியை நீர் எங்களுக்கு கட்டளையிடுவீராக. நீரே எங்களை பரிசுத்தப்படுத்துவீராக. அப்பா, நாங்க இந்த எசேக்கியேல் புத்தகத்துல வாசிக்கிறோமே, இந்த ஆலயத்தினுடைய முக்கியமான பிரமாணம் பரிசுத்தம் ஆண்டவரே. இந்த பரிசுத்தத்தை இந்த புதிய வருடத்துல எங்க எல்லாருக்கும் கொடுங்க, எங்க பிள்ளைகளுக்கு கொடுங்க ஆண்டவரே, எங்களுக்கு கொடுங்க, எங்க ஊழியத்துல கொடுங்க கர்த்தாவே. அப்பா, எங்களுடைய தொழில கர்த்தாவே நீங்க கொடுங்க. எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில, குடும்ப வாழ்க்கையில எங்க தவறுகள், பிள்ளைகள் எல்லாம் நீக்கி எங்களை முற்றிலுமாக பரிசுத்தப்படும்படியாக செபிக்கிறோம். எல்லை எங்கும் பரிசுத்தம் என்று சொல்லத்தக்கதான ஸ்லாக்கியத்தை கட்டளையிடும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே.
நீர் அப்படி செய்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். முந்தின சீரை பார்க்கிலும் இந்த பிந்தின காரியம் நற்கிரியா இருக்க போவதற்காய் ஸ்தோத்திரம். சீர் பொருந்திதா இருக்கிறக்காய் ஸ்தோத்திரம். ஆசீர்வதிக்க போவதற்காய் ஸ்தோத்திரம். உடைய திருக்கரத்தில் எங்களை அர்ப்பணித்து செபிக்கிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் திரியேக நாமத்தினாலே இந்த ஜெப வீட்டை நாங்கள் மனதார அப்பா அந்த புதிய வருடத்துல வாழ்த்தி ஆசீர்வதித்து செபிக்கிறோம் ஆண்டவர். இப்படி செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். ஆமென். நாம் எல்லாரும் நல்ல கரங்களை தட்டி நாம் நல்ல கரங்களை தட்டுவோம். இப்பொழுதும் நாம் சரியா ஒரு 5 நிமிடத்தில் நம்ம நிறைவு செய்ய போகிறோம். 5 நிமிடம் பொறுத்து கொள்ளுங்க. இப்பொழுதும் ஒரு பாடலை பாடும் பொழுது இந்த நேரத்தில் காணிக்கை நேரம். நீங்கள் காணிக்கை கொண்டு வந்திருக்கிறவங்க காணிக்கைகளை செலுத்தி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் அப்படியே காணிக்கை போட்டு உட்காருங்க. ஒரு 5 நிமிடத்தில் நம்ம முடிச்சிடலாம். சரி. வலி தீரக்கும் அதிசயம் நடந்திடுமே, செங்கடலும் பிளந்தே வழிவிடுமே. வலி தீரக்கும் அதிசயம் நடந்திடுமே, செங்கடலும் பிளந்தே வழிவிடுமே. தடைகள் எல்லாம் தகர்ந்தே போகுமே, இடர்கள் எல்லாம் இன்றே மறைந்திடுமே. எல்லா தடைகள் எல்லாம் மறைந்தே போகுமே, இடஞ்சலெல்லாம் இன்றே மறைந்திடுமே. உன்னை அதிசயம் காணச் செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய். உன்னை அதிசயம் காணச் செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய் என்று வாக்களித்தார் தேவன். இன்று நிறைவேற்ற வந்து விட்டார், என்று வாக்களித்தார் தேவன். இன்று நிறைவேற்ற வந்து விட்டார். உன்னை அதிசயம் காணச் செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய். குறைகள் எல்லாம் நிறைவாகும் அதிசயமே, இறை மகனாம் இயேசுவால் நடந்திடுமே. குறைகள் எல்லாம் நிறைவாகும் அதிசயமே, இறை மகனாம் இயேசுவால் நடந்திடுமே. வாதையெல்லாம் மறைந்தே போகுமே, பாதையெல்லாம் நெய்யாய் பொலிந்திடுமே. எல்லா வாதையெல்லாம் மறைந்தே போகுமே, பாதையெல்லாம் நெய்யாய் பொலிந்திடுமே. உன்னை அதிசயம் காணச் செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய். அப்படி இல்லை, ஒரு நிமிஷம் அப்படி உட்காருங்க. உட்காருங்க. ஒரே ஒரு அறிவிப்பை மாத்திரம் நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். அப்படியே நீங்கள் காணிக்க போடுறவங்க அப்படி போடுங்க. தயவுசெய்து கவனிங்க. இந்த இடத்துல ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை காலை 8:30 மணியிலிருந்து 10:30 மணி வரைக்கும் ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனை நடைபெற்று கொண்டு இருக்கிறது. எந்த ஆலயத்தினுடைய ஆராதனையிலும் நீங்கள் கலந்து கொள்ளாதவங்க நல்லா கவனிச்சுக்கணுங்க. எந்த ஆலயத்துக்கும் நீங்கள் ஆராதனைக்கு செல்லாமல் இருக்கிறவங்க இந்த ஆராதனையில் நீங்கள் கலந்து கொள்ளுங்கள். காலை 8:30 மணியிலிருந்து 10:30 மணி வரைக்கும் காலை ஆராதனை நடைபெறும். மாலை சரியாக 6:30 8:30 மணி வரைக்கும் மாலை ஆராதனை நடைபெறும். இந்த ஆராதனைகளில் நீங்கள் கலந்து கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அது மாத்திரமல்ல, ஒவ்வொரு சனிக்கிழமையிலும் காலையில் திறவுகோல் ஜெபம் நடைபெறும். அது 6 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் நடத்தி கொண்டிருந்தோம். இனி இது 5:45 6:45 வரைக்கும், 5:45 6:45 வரைக்கும் சனிக்கிழமை அதிகாலையில் ஜெபம் நடைபெறும். சனிக்கிழமை காலை ஜெபத்துக்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம். ஒவ்வொரு மாதமும் திங்கள் கிழமை அருமையான கருணாகரன் பிரதர் அங்கே இருக்காங்க. கோவை கல்வாரி முழங்கால் யுத்தம்
அந்த முழங்காலில் நின்று தேசத்துக்காக, சபைகளுக்காக, உங்களுடைய காரியங்களுக்காக ஜெபிக்கக்கூடிய சிறப்பு ஜெபம் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஒவ்வொரு மாதத்தின் கடைசி திங்கட்கிழமையில மாலை 6:30 மணிலிருந்து 8:30 மணி வரை நடைபெறும். இந்த ஆராதனைகளில் நீங்கள் எங்கேயும் செல்லாதவர்கள் நீங்கள் கலந்து கொள்ளலாம். அது மாத்திரமல்ல, ஒரு சிறப்பு ஜெபம் இந்த இடத்துல வருகிற 8ஆம் தேதியிலிருந்து அதாவது அடுத்த வாரம் 8ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரைக்கும் தினமும் அதிகாலை 5:45 6:45 வரைக்கும் 1 மணி நேரம் இந்த இடத்துல ஜெபம் நடைபெறும். அந்த அதிகாலை ஜெபத்துக்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம். அதிகாலை ஜெபம் நடைபெறும். மாலையிலும் சரியா 6:30 7:30 மணி வரைக்கும் 1 மணி நேரம் இந்த இடத்துல ஜெபம் நடைபெறும். அதனால் யாரெல்லாம் ஜெபத்தில் கலந்து கொள்வதற்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்கோ அதில் நீங்கள் கலந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இவ்வளோ நேரம் நீங்கள் பொறுமையோடு இருந்தீங்க. கர்த்தர் உங்களை அதற்கேற்ற நன்மைகளை செய்வார். அது மாத்திரமல்ல, எல்லாருக்கும் உணவுகள் ஆயத்தம் பண்ணியிருக்கிறோம். கொஞ்சம் நெருக்கடி, கொஞ்சம் அசௌகரியங்கள் இருக்கும், சகித்து கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இன்னும் கொஞ்சம் வேலைகள் எல்லாம் முடியணும். அந்த ஸ்டேர் கேஸில் பைப்பெல்லாம் வச்சு கைப்பிடிலாம் வைக்க நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். கொஞ்சம் வேலைகள் முடியலை. இன்னும் ஃபினிஷிங் ஆக வேண்டிய இந்த வேலைகளுக்காக நீங்கள் தொடர்ந்து எங்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். இப்போதும் நம்ம மத்தியில் இருக்கிற அருமையான ஊழியர் ஐயா அவங்க முன்னாடி வருவாங்க. அவங்க கூப்பிடுங்க. அவங்க ஐயா வாங்க. இப்போது நம்ம எல்லாம் நிறைவு ஆசீர்வாதத்தை சொல்லி நம்ம ஜெபித்து நம்ம நிறைவு செய்ய போகிறோம். அருமையான ஐயா இப்போ வர போகிறாங்க. ஒரு நிமிடம். ஹல்லேலூயா. மகாபரிசுத்தமும் கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, தேவனே, இந்த நாள் நீங்கள் கொடுத்த நாள், இதில் மனமகிழ்ச்சியாக இருக்கும்படியாக ஒவ்வொருவருக்கும் நல்ல செய்தி கொடுத்தீங்க ஆண்டவரே. கேட்ட ஒவ்வொருவரும் அந்த செய்தியினால் கவரப்பட்டவர்களாக, அந்த செய்தியினால் உயிர்ப்பிக்கப்படுகிறவர்களாக, அந்த செய்தி அவர்களை வரும் நாட்களிலே இன்னும் அதிகமாக உம்மோடு கூட ஐக்கியப்படும்படியாக செய்திருக்கிறது என்று நான் விசுவாசிக்கிறேன். நன்றி தகப்பனே, நன்றி ஆண்டவரே. ஜீசஸ். ஹல்லேலூயா. நாரா ஷாமாரி பரபாத்தபா அனிகர தோரா சந்த ரபலிகர தலிரிபிகரத்தபா. நன்றி இயேசுவே. இந்த சபை ஊழியருக்காக, அவருடைய மனைவியாக்க சவரிக்காக, குழந்தைகளுக்காக ஸ்தோத்திரம். கடந்த நாட்களிலே அவர்கள் இந்த ஆலய பிரச்சனை குறித்து மிகுந்த வேதனைப்பட்டு கொண்டிருந்த நாளிலே நீர் அவர்களுக்கு வார்த்தை கொடுத்தீர். ஊழியம் எப்படி வளரப்போகிறது, என்னென்ன செய்ய போகிறார் என்ற ஆண்டவர் நீர் தீர்க்க தரிசனமாக உரைத்தீர். காரியங்கள் நடந்து வருகிறது. அதற்காக நன்றி ஆண்டவர். அதற்காக நன்றி தகப்பனே. நாரா ஷமாரி பாராபாலிகரத்தபா. உம்முடைய நாம மகிமைப்படட்டும் ஆண்டவரே. வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம், ஒவ்வொருடைய குடும்பத்துக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரை. அறிந்தவர்கள் அறியாதவர்களோடு வந்திருந்தாலும் அவர்கள் என்று அறிந்து கொள்ளும்படியாக செய்தியை நீங்கள் கொடுத்தீங்க ஆண்டவரே. நேரே சர்வ வல்ல தேவன் என்பதையும், வானம் பூமி எல்லாம் மால் உண்டாக்கப்பட்டது என்பதையும், ஆண்டவரை உண்மையன்றி வேறொரு தேவன் இல்லை என்பதையும் அறியும்படி செய்திருக்கிறீர். அதற்காக நன்றி இயேசுவே. நன்றி ஆண்டவரே. நேரா ஷமாரி பரபாத்தபா. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நன்மையால் நிரப்ப போகிறீர். நன்றி ஆண்டவரே. வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுகிற தேவன் அல்லவா, பாதைகளை நெய்யாய் பொழிய செய்கிற தேவன் அல்லவா. வந்திருக்கிற ஒவ்வொருவரும் கேட்ட சத்தியத்தை கேட்ட ஒருவரும் ஆண்டவரை மனம் திரும்பப்படியாக நீ சத்தியத்துக்கு செவி கொடுக்கிறவளா மாற்றி இருக்கிறீர். நன்றி இயேசுவே. நன்றி ஆண்டவரே. மரபா சந்தர பலிகர பலிகர தபா அனிகர துரபா சந்தர பலிகர பத்தபா. இன்று வேதனையோடு வந்தவர்கள், ஆண்டவர் விடுதலையற்ற நிலையில் வந்தவர்கள், மன வேத துக்கத்தோடு வந்த எல்லாருக்காகவும் பெரிய விடுதலையை கட்டளையிட்டு இருக்கிறீர். நன்றி ஜீசஸ். உம்முடைய வார்த்தை அக்னியாக கடந்து சென்று ஒவ்வொரு இருதயத்தையும் ஆண்டவரை நொறுக்கி கொண்டிருக்கிறது. நன்றி ஆண்டவரே. மக செவி கொடுக்காமல் தங்கள் பாதையிலே ஓடினவர்களை இன்று நீ தொட்டிருக்கிறீர் ஆண்டவரே. உம்முடைய வசனம் தொட்டிருக்கிறது ஆண்டவரே. அந்த வசனம் தன்னுடைய காரியத்தை செய்யாத உம்மிடத்தில் திரும்பாது. எஸ், நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. மீராபா சாந்தாராபாலி ஹரத்தபா. உலகம் இருளுக்குள் கிடந்தாலும் உம்முடைய பிள்ளைகளை வெளிச்சத்தின் பிள்ளைகளாக, ஆண்டவர் உம்முடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிற பிள்ளைகளாக, உம்முடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து உமக்கு பின் செல்கிற ஆடு மந்தையாக மாற்றியிருக்கிற தெய்வக்காக நன்றி.
ஜீசஸ் ஹalleluya. நரஷம ருபரபலி ஹரத்தலிரி தீஷந்தை ரிபலிகர பத்தபா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் வரும் நாட்களில் இந்த சபையில் செய்ய போகிற அற்புத அடையாளங்களுக்காக நன்றி. சபையை ஊழியத்தை விருத்தி செய்ய போகிறதுக்காக நன்றி. அநேக கிளை சபைகளை நீர் ஆண்டவரே உருவாக்க போகிறதுக்காக நன்றி. அதற்கான ஊழியர்களை நீர் எழும்ப பண்ண போகிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சகோதர சகோதரி பிள்ளைகளுடைய வாஞ்சியை நீர் நிறைவேற்ற போவதற்காக நன்றி. உமக்கே மகிமை உண்டாகட்டும். நீர் மாத்திரம் என்றென்ற சதாக்களும் மகிமைப்படுவீராக. இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவை கர்த்தரை சோதரே, என் முழுமை கர்த்தரின் பரிசுத்த நாமத்தை சோதரே, என் ஆத்துமாவை கர்த்தரை சோதரே, என் கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஸ்தோத்திரம். நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துனுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் இந்த பிரதிஷ்டை ஆராதனையிலே கலந்து கொண்டு கர்த்தரை ஆராதித்த உங்கள் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலமும் ஆண்டவருடைய வருகை பரிந்தும் தங்கியிருப்பதாக. ஆமென், ஆமென். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். முன்னுமுறை கைகளை உயர்த்தி சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அநேக ஊழியர்கள் இங்கே இருக்கிறாங்க. நீங்கள் ஜெபிக்க விரும்புகிறவங்க ஊழியர்கள்ட்ட ஜெபித்துக் கொள்ளுங்க. அருமையான பாஸ்டர் ஐயா, ஞான பிரகாசம் ஐயா இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட ஜெபிக்கிறவங்க பால் ராமச்சந்திரன் அருமையான அண்ணன் பிரதர்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க. அக்காட்ட ஜெபிக்க விரும்புகிறவங்க நீங்கள் ஜெபித்து கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். எல்லாருக்கும் உணவும் ஆயத்தமாக இருக்கிறது. நீங்கள் அன்போடு அதை சாப்பிட்டு எங்களுக்காக ஜெபிக்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தர் நல்லவர். ஆமென். சரி, ஓகே. நிறைவு பெற்றது. உங்களுக்காக நான் மீண்டும் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். அல்லேலூயா.